கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்து வருகிற புதிய சிருஷ்டியினுடைய 4ஆம் அத்தியாயத்தினுடைய 4ஆம் வகுப்பில் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஸோ இந்த 4ஆம் அத்தியாயத்தினுடைய தலைப்பு நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தபடி புதிய சிருஷ்டி முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டது அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம கடந்த 3 வாரங்களை நம்ம பார்த்தோம். ஸோ இது ஒரு கடைசி பகுதி அப்படிங்கிறது கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு கன்க்ளூஷன் பார்ட்டாக இருக்கும். ஸோ இந்த புதிய சிருஷ்டி முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு தலைப்பை ஏன் சகோதரர் எடுத்திருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்குரிய ஒரு முகாந்திரம் அவரே சொல்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தெரிந்து கொள்ளப்படுதல் அப்படிங்கிற ஒரு உபதேசம், அந்த உபதேசத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், அதில் இருக்கக்கூடிய தவறான புரிந்து கொள்ளுதலை குறித்து நமக்கு விளக்குவதற்காக சகோதரர் என்ன பண்ணியிருக்காருன்னா, புதிய சிருஷ்டியுடைய தெரிந்து கொள்ளப்படுதல் அப்படிங்கிற ஒரு உபதேசம் எப்படி நம்ம வேதத்தின் அடிப்படையில் கற்றுக்கொள்வது அப்படிங்கிறத சகோதரர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த அத்தியாயத்தில் சொல்லியிருக்கார். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரலாக ஒரு பொதுவான கிறிஸ்தவர்கள் மத்தியில் இந்த உபதேசம் என்ன பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உபதேசமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய புரிதல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனுடைய திட்டத்தில் 1,44,000 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையை மாத்திரம்தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறார். அதையும் ஏற்கனவே அந்த நபர்கள் யாருங்கிறத அவர் என்ன பண்ணிட்டார், டிசைட் பண்ணிட்டார் அப்படிங்கிற ஒரு உபதேசம் ஜனங்கள் மத்தியில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இது எதற்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனுடைய திட்டத்தை அவங்களால என்ன பண்ண முடியலன்னா சரியாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியத்தை அடையாளப்படுத்துறதா இருக்குது. ஸோ அப்போ தேவன் என்ன பண்ணுறது இல்லைன்னா, எந்த நபர்களையும் அதாவது சபையாக மாறுவதற்கு தேவன் ஏற்கனவே யாரை அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பில் இருக்கவங்க மாத்திரம்தான் அந்த 1,44,000 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையை தேவன் என்ன பண்ணல, தீர்மானிக்கல. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தேவனுடைய தெய்வீக திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் என்ன பண்ணணும்னா ஒரு மீட்புக்குள்ளே கொண்டு வரணும். அதற்கு ஆரம்பம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ அவரை பின்பற்றி வரக்கூடிய சபை தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1,44,000 பேர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இவர்களும் கிறிஸ்துவுக்கு ஒரு சாயல் கொடுக்கப்பட்டுச்சோ அதே ஒரு சாயலுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ இந்த தெரிந்து கொள்ளப்படுதல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்குள்ளே வராதவங்களை இந்த ஒரு அழைப்பு ஏதாவது அவங்கள ஆபத்துக்குள்ளே கொண்டு வருதா அப்படிங்கிறத குறித்து கூட நம்ம பார்த்தோம். ஸோ அப்போது இந்த புதிய சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு தெரிந்து கொள்ளப்படுதலுடைய ப்ராசஸ்க்குள்ளே வராத எந்த ஜனங்களுக்கும் இது எந்த விதமான ஒரு பாதிப்பை என்ன பண்ணுறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துறதில்லை. ஸோ அப்போ தேவனுடைய தெரிந்து கொள்ளப்படுதல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்குள்ளே வரக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் ஜனங்கள் மத்தியிலிருந்து பிரதிநிதிகளாக அவர்களை தேவன் என்ன பண்ணுறாருன்னா செலக்ட் பண்ணி ஒட்டுமொத்த உலகத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவன் தெரிந்து கொண்டவர்கள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1,44,000 பேர். ஸோ இப்போ கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் என்ன பண்ணுறதுலன்னு பார்த்தீங்கன்னா 1,44,000 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையை ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணலன்னா, அதாவது யார் அந்த நபர்கள் அப்படிங்கிற ஒரு காரியத்தை ஏற்கனவே முன் தீர்மானித்து அவர்களை மாத்திரம் தேவன் என்ன பண்ணலன்னா கான்சென்ட்ரேட் பண்ணல. தேவனுடைய திட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா, வாய்ப்பு அநேகருக்கு கொடுக்கப்படுது. அந்த வாய்ப்பை யார் சரியாக பிரயோஜனப்படுத்தி கொள்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன ஒரு காரியம் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சபை வாய்ப்பு புதிய சிருஷ்டிக்குரிய அந்த மேன்மை கொடுக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த ஒரு விளக்கத்தை எப்படி அவர் ப்ரூஃப் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் என்ன பண்ணுறாருன்னா, தெரிந்து கொள்ளப்படுதல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்குள்ளே வந்தவங்களுக்கு 2 விஷயம் தரார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவ புஸ்தகத்தில் அவங்களுடைய பேர் எழுதிடுறார், அதே சமயத்தில் ஜீவ கிரீடத்தை கொடுத்துறார். அதாவது நித்திய ஜீவன் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பையும் கொடுக்குறார், ஆளுகை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுக்குறார். ஸோ அப்போ அந்த தெரிந்து கொள்ளப்படுதல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்குள்ளே வரவங்களுக்கு வந்தோன்னே இது கொடுக்கப்பட்டுரும். அதாவது இதை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி, அதாவது இது முழுமையாக அவங்க தகுதி பெறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு சான்ஸ் அவங்க கையில் அவர் கொடுத்துட்றார். ஆனால் இந்த வாய்ப்புக்குள்ளே வந்ததில் எல்லாருமே சபையாக மாறிடுறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஏன்னா அதில் ஒரு வகுப்பினர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2யுமே இழந்து போயிடுறாங்க. அதாவது ஜீவனையும் இழந்து போயிடுறாங்க, அதே சமயத்தில் கிரீடத்தையும் இழந்து போயிடுறாங்க. ஸோ இந்த வகுப்பை குறித்து தான் நம்ம எப்படி பார்த்தோம்னா 2ஆம் மரணத்துக்கு போகக்கூடியவர்கள். ஸோ அப்போ இந்த தெரிந்து கொள்ளப்படுதல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்குள்ளே வரவங்களுக்கு தேவன் இன்னொரு காரியமும் வச்சுருக்கார். அதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒருவேளை அதுக்கு தகுதி இல்லை அப்படின்னா தேவன் இந்த தெரிந்து கொள்ளப்படுதல் அப்படிங்கிற ப்ராசஸ்க்குள்ளே வரவர்களை ஒரு நித்திய ஒரு அழிவுக்குள்ளே அவர் என்ன பண்ணிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறார். அதில் இன்னொரு வகுப்பு கூட நம்ம பார்த்தோம். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரீடத்தை மாத்திரம் இழந்து போகக்கூடியவர்கள். அதாவது ஜீவனை பெற்றுக்கொள்கிறாங்க, ஆனால் ஆளுகைக்குரிய தகுதி அவர்கள்கிட்ட இல்லாமல் போயிடுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ தேவனுடைய தெரிந்து கொள்ளப்படுதல் அப்படிங்கிற ப்ராசஸ்க்குள்ளே
வரவங்களை தேவன் ஏற்கனவே முன்னாடியே தீர்மானிக்கல அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அழைப்புக்குள்ள வந்தும் நித்திய ஜீவனை இழந்து போகக்கூடியவர்கள், கிரீடத்தையும் இழந்து போகக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்புக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ அப்போ சகோதரர் இது மூலிமா என்ன சொல்ல வர்றாருன்னா, தேவன் இந்த 1,44,000 அப்படிங்கிற நபர்களை முன்னாடி என்ன பண்ணல, தீர்மானிக்கல. அப்படி தீர்மானிச்சிருந்தா ஜீவ புஸ்தகத்திலேருந்து கிறுக்கி போடக்கூடிய ஒரு வேலை அவருக்கு இருந்திருக்காது. ஸோ அப்போ தேவன் என்ன பண்ணலன்னா யாரையும் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ அப்போ இந்த ஃபிக்ஸ் பண்ணாத ஒரு காரியத்தை தான் அவர் எப்படி நமக்கு புரிய வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அழைப்பில் வந்து 3 கேட்டகரியாக பிரிகிறாங்க. ஒருத்தங்க சபை வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், இன்னொரு கேட்டகரி 2ஆம் மரணத்துக்கு போகக்கூடியவர்கள், அதில் இன்னொரு கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா திரள் கூட்டம். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் அவர் அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது, அப்படி 2ஆம் மரணத்துக்கு போகக்கூடிய நபர்களுடைய குணாதிசயங்களை குறித்து அவர் பேசினார். ஸோ அப்போ இந்த ஒரு தெரிந்து கொள்ளப்படுதல் அப்படிங்கிற ஒரு உன்னத அழைப்புக்குள்ளே வந்தவர்கள் இந்த 2ஆம் மரணத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறார். அப்படி கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு காரியம் எப்படின்னா, துணிகரமாக பாவம் செய்யக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் மரணத்துக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு எக்ஸாம்பிள் அவர் யார் யாரெல்லாம் சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, காயின், அதே போல் பிலேயாம், அதுக்கப்புறம் கோரா. ஸோ அப்போ இப்படிப்பட்ட குணலட்சணங்கள் இருக்கிறவங்க எதுக்குள்ளே தான் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அழைப்புக்குள்ளே வந்தவர்கள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நபர்கள். ஸோ அப்போ தேவன் தெரிந்து கொள்ளப்படுதல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்குள்ளே இல்லாதவங்களை பற்றி இந்த இடத்துல அவர் பேசலை. யார் யாரெல்லாம் இந்த ப்ராசஸ்க்குள்ளே வந்து அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்காங்களோ அவங்க தான் 2ஆம் மரணத்துக்கு போகக்கூடியவர்களாக சொல்கிறார். ஸோ அப்போ இந்த வாய்ப்புக்குள்ளே வரவங்க எல்லாருமே சபையாக முடியாது அப்படிங்கிறது கூட அவர் சொல்கிறார். ஸோ அப்போ இதில் கன்க்ளூட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபைக்குள்ளே இருக்க ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்யக்கூடிய பாவத்தை தேவன் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கே செய்கிறதா கருதி அவர்களுக்கு ஒரு நித்திய ஒரு அழிவை தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் மரணம். அந்த 2ஆம் மரணம் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் கூட 2 வகுப்பு பார்த்தோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம். ஸோ அதில் என்ன சொல்ல வந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, முழுசாக துணிகரமாக ஒரு தீய ஒழுங்கின்மையான ஒரு செயல் செஞ்சு 2ஆம் மரணத்துக்குள்ளே போகிறவர்கள். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தீய ஒழுங்கில்லாத ஒரு செயல் செய்யாமல் விசுவாசத்தை மறுதளித்து போகக்கூடியவர்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினுடைய பலியை முழுமையாக உணர்ந்து அந்த விசுவாசத்தை மறுதளிக்கக்கூடியவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் மரணத்துக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தையும் சகோதரர் சொல்லியிருந்தார். ஸோ இப்படி நம்ம பார்க்கும் பொழுது தேவன் யாரையும் நிர்ணயித்து அழைக்கல, வாய்ப்பு கொடுத்துருக்கார். வாய்ப்புக்குள்ளே வந்தவர்களில் நித்திய அழிவுக்கு போகிறவங்களும் இருக்காங்க, வெறும் ஜீவனை பெற்றுக்கொள்கிறவங்க இருக்காங்க, ஜீவனையும் ஆளுகையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களும் இருந்தாங்க அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ அதுக்கு அடுத்தது அந்த ஒரு வாய்ப்புக்குள்ளே வந்து திரள் கூட்டமாக போகக்கூடியவர்கள் யார் யாருன்னு பார்த்தோம்னா, அந்த திரள் கூட்டம் என்ன பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா துணிகரமான பாவத்தை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அதே சமயத்தில் சபைக்குரிய தகுதியும் அவர்களுக்குள்ளே என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக இருக்காது. ஸோ அப்போ அவங்கள்ட்ட துணிகரமான பாவம் இருக்காது, தீய ஒழுக்கத்தால் வரும் பாவ செயலும் அவர்கள்ட்ட இருக்காது. அதே சமயத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தையும் அவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, மறுதளிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய இயலாமை நிமித்தமாக செய்யக்கூடிய பாவங்களை தேவன் என்ன பண்ணுறாருன்னா அவர்களுக்கு மன்னிச்சு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிருபை தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நித்திய ஜீவன். ஸோ அப்போ இவங்களும் பரலோகம் போயிடுறாங்க, ஆனால் அந்த ஆளுகை அவர்களிட்டிருந்து என்ன பண்ணிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டுறாரு. ஸோ அப்போ இதன் மூலிமா சகோதரர் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் எந்த நபரையும் முன்னாடி என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் சபை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவர் என்ன பண்ணல, தீர்மானிக்கல. ஸோ அப்போ திரள் கூட்டம் அப்படிங்கிறவங்க என்ன ஒரு கேட்டகரியில் போவாங்க, சிம்பிளாக சொன்ன போனால் அவங்ககிட்ட கண்டிப்பாக துணிகரம் இருக்காது, ஆனால் அவர்கள்கிட்ட என்ன இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா முழுமையான அந்த ஆவியின் கனிகள் அவங்கக்கிட்ட வெளிப்படாது. ஒரு சில கனிகள் குறைவுபடுது, அது என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக அவர்களை சபையாக மாற்றுவதற்கு தகுதிப்படுத்தலை. ஸோ இப்படி தெரிந்து கொள்ளப்படுதல் அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பத்திற்கு சகோதரர் சொன்ன விளக்கம் என்ன அப்படின்னா, யாரையும் தேவன் தீர்மானித்து அழைக்கல. அதுக்கு ப்ரூஃப் என்ன அப்படின்னா இந்த அழைப்புக்குள்ளே வந்தவங்களில் 2ஆம் மரணத்துக்கு போகிறவர்கள் இருக்கிறார்கள், திரள் கூட்டம் அப்படிங்கிற ஒரு வகுப்பும் இருக்குது அப்படிங்கிறத கூட நமக்கு சகோதரர் சுட்டி காட்டுறார். இப்போ அதுக்கு அடுத்தது என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நபர்கள் அப்படிங்கிறது புதிய ஏற்பாட்டு காலத்தில் மாத்திரம் இல்லை, பழைய ஏற்பாட்டு காலத்திலும் என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. ஸோ அப்போ புதிய சிஷ்யனுடைய தெரிந்து கொள்ளப்படுதல் அப்படிங்கிற உபதேசத்திற்கும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதாவது கிறிஸ்துவுக்கு முன்னாடி தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடை குறித்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சகோதரர் சொல்கிறார். அதில் நம்ம கவனிக்கும் போது நிறைய நபர்கள் வந்து தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, சாராள், ரெபேக்கால், ஆகார், இஸ்மையேல், எலியேசர், இவங்க எல்லாருமே தேவனுடைய திட்டத்தில் தேவன் புதிய சிருஷ்டிக்கு சொல்ல வேண்டிய ஒரு சில உபதேசங்களை, குணலட்சணங்களை, முன்னடையாளங்களை எப்படி பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரு சில நபர்களை தேவன்
தெரிந்து கொண்டு அவர்கள் மூலியமா, அவருடைய வாழ்க்கையின் மூலியமா சில உபதேசங்களை முன்மாதிரியாக தேவன் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களின் மூலியமாக தேவன் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா நியமிச்சிருந்தார். ஸோ அப்போ இவங்களுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புதிய சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு அழைப்புக்குள்ள, ஒரு உபதேசத்துக்குள்ள வரவங்களுக்கு ஒரே நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பரம அழைப்பு, கிறிஸ்துவனுடைய சாயலை பெற்றுக்கொள்ளணும். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அழைக்கப்பட்டவங்களுடைய நோக்கம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு விதமான முன்மாதிரிகளாக இருப்பதற்காக தேவன் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நபர்களை தேவன் தெரிந்து கொண்டார். இதில் விசேஷமாக நம்ம கவனிச்சது யாருன்னு பார்த்தோம்னா, ஏசா, யாக்கோபு. ஏன்னா இவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி இவங்க எப்படி இருப்பாங்கன்னு என்ன பண்ணப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வசனத்தினால சொல்லப்பட்டுச்சு. ஸோ அப்போ தேவன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஹிஸ்ட்ரியில் செக் பண்ணி பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு முழுமையான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்காது. எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ தேவன் ஏசாவை வெறுத்துட்டார்னா அப்புறம் ஏசாவை ரொம்ப கஷ்டப்படுத்தினாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரித்திரத்தில் பார்க்கும்போது அவர் ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரியே தெரியாது. யாக்கோபு தேவன் ஆசீர்வதிச்சிருக்கார் அப்படின்னா யாக்கோபு முழுமையாக ஆசீர்வாதத்துக்குள்ள இருந்தாரான்னு பார்த்தோம்னா அதுவும் இல்லை. ஸோ அப்போ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னடையாளம். யாக்கோபு யாருக்கு அடையாளம் அப்படின்னா சபைக்கு அடையாளம். என்னதான் அவங்க மேலான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கிற ஒரு அழைப்புக்குள்ள வந்தாலும் பூமியில் அவங்க எப்படி தான் இருப்பாங்க, கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் ஏசா போல தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் உலகத்துக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதத்தில் அவங்க எப்படி தான் இருப்பாங்க, நல்லா தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி முன் அடையாளங்களை காட்டுவதற்காக தேவன் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட நபர்களை தேவன் பழைய ஏற்பாட்டில் தெரிந்திருந்தார். ஸோ அப்போ அவர்களுக்குரிய பங்கு இனி வரக்கூடிய ராஜ்யத்தில் என்னங்கிறது தேவன் என்ன பண்ணல, ஃபிக்ஸ் பண்ணல. டெம்பரவரியாக அந்த தற்காலிக வாழ்க்கையில் அவர்கள் செஞ்ச நன்மைக்கு ஏற்ற ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணிட்டார், அந்தந்த காலப்பகுதியிலே அவர் கொடுத்துட்டார். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கேரக்டருக்கு தேவன் எல்லாத்தையும் கொடுத்தார், மோசமான கேரக்டருக்கு எதையுமே கொடுக்கல அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா இவர்கள் எல்லாருமே தேவனுடைய பார்வையில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரிகள். புதிய சிருஷ்டிக்கு இவங்க மாதிரியாக தான் இருந்தாங்க. ஸோ அப்படியே பழைய ஏற்பாட்டில் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் கூட நம்ம பார்த்தோம். அதில் ஒரு கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்வோன். இப்போ பார்வோன் கிட்ட மோசே சொல்கிறார், தேவன் தான் அவனை என்ன பண்ணார், நிலைநிறுத்தினார். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது இந்த காரணத்திற்காக உன்னை நிலைநிறுத்தினேன் அப்படின்னா, அப்போ நம்ம சரித்திரத்தில் படிக்கும்போது பார்வோனுடைய இருதயம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 10 தடவை கடினப்படுத்தப்பட்டுச்சு. அப்போ தேவனே என்ன பண்ணியிருக்கார், கடினப்படுத்தியிருக்கார் அப்படிங்கிற ஒரு வசன வார்த்தைகள் நம்ம இருக்கு. ஸோ இப்போ இதன் மூலிமா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளெயினாக பார்க்கும்போது தேவன் ஒரு சில நபர்களை தீமைக்காக யூஸ் பண்ண மாதிரியும் தீமையை செயல்படுத்துவதற்காக தேவன் உபயோகித்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ சகோதரர் என்ன சொல்கிறாருன்னா, அதில் நம்ம பார்க்கக்கூடிய கோணம் வேறு மாதிரி இருக்குது. எப்படின்னு பார்த்தோம்னா 10 வாதைகள் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ ஒருவேளை தேவன் முதலாம் வாதியவே தொடர்ந்து அந்த எகிப்தியரை வாதிச்சிருந்தார்னா பார்வோன் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பார், இஸ்ரேல் ஜனங்களை ஃபர்ஸ்ட் வாதையில் என்ன பண்ணியிருப்பார், அனுப்பிச்சி விட்டுருப்பார். ஆனால் தேவன் என்ன பண்ணார்னா, பார்வோன் மன்னிப்பு கேட்கும்போது அவர் என்ன பண்ணார், மன்னிச்சார். ஸோ அப்போ 10 தடவை மன்னிச்சார். 10 தடவையும் தேவனுடைய மன்னிப்பை அவர் என்ன பண்ணிக்கிட்டார்னா தன்னுடைய மீறுதலுக்காக அவர் என்ன பண்ணார், யூஸ் பண்ணார். ஸோ அப்போ இந்த இடத்துல கவனிக்கும்போது தேவன் பார்வோன் என்ன பண்ண வைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீமையை செய்யறதுக்காக வைக்கல, நன்மை செய்யும்படியான வாய்ப்பு கொடுத்தார். அந்த வாய்ப்பை அவர் தவறாக என்ன பண்ணிக்கிட்டார், பயன்படுத்திக்கிட்டார். அந்த ஒரு தவறாக பயன்படுத்தின ஒரு விஷயத்தை தான் நம்ம எப்படி வார்த்தைகளாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வோனுடைய இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினார் அப்படின்னு. ஸோ அப்போ தேவன் என்ன பண்ணல, கடினப்படுத்தலை. தேவன் கொடுத்த வாய்ப்பை, தேவன் மன்னிப்புக்காக கொடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை அவர் என்ன பண்ணிட்டார்னா தவறாக யூஸ் பண்ணிட்டார். ஸோ இப்படி பழைய ஏற்பாடு காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ் கேரக்டர்ஸையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தேவன் அவர்களை பர்பஸாக ஒரு தவறான ஒரு விஷயத்துக்கோ தீமை செய்யறதுக்காக தேவன் என்ன பண்ணல, யாரையுமே அவர் ஏற்படுத்தலை. ஸோ இப்படி தான் இஸ்ரேல் ஜனங்களை சுற்றி இருக்கக்கூடிய புறஜாதிகள், அப்புறம் தேவனுடைய பெட்டியை தடுக்க வந்த ஊசா, இவங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கவனிக்கும்போது தேவன் இவர்களை வேணும்னே ஒரு தீமையை செயல்படுத்துவதற்காக தேவன் ஏற்படுத்தின நபர்கள் அல்ல. ஸோ அப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களை வைக்கிறார், சுற்றியும் புறஜாதிகளை வைக்கிறார், எல்லாருக்கும் ஒரே விதமான வாய்ப்பு கொடுக்குறார். அந்த வாய்ப்பில் யார் யாரெல்லாம் நல்ல கேரக்டர் காட்டுறாங்களோ அது தேவனுடைய குண அதிசயங்களை காட்டக்கூடிய நபர்களாக தேவன் உபயோகித்தார். யார் தீங்கான ஒரு செயல்களை செய்கிறார்களோ அவர்கள்லாம் ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணமாக தேவன் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா அவர்களை புதிய சிருஷ்டிக்கு ஒரு உபதேசமாக வச்சிருக்கார். ஸோ அப்போ புதிய சிருஷ்டியுடைய உபதேசம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட கம்பேர் பண்ணோம்னா, பழைய ஏற்பாட்டு மனிதர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டதனுடைய ஒரே நோக்கம், அவர்கள் முன்மாதிரிகளாக தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். இருந்தாலும் தேவன் யாரையும் தீமைக்கோ நன்மைக்கோ உந்தவில்லை.
எல்லாத்துக்கும் தேவன் என்ன பண்ணியிருக்கார்? சரிசமமான வாய்ப்புகள் கொடுத்துருக்கார். யார் அதை கரெக்டாக பிரயோஜனப்படுத்தினாங்களோ அவங்க நன்மைக்குரிய ஒரு குணாதிசயங்களை காட்டினாங்க. யார் அதை அபாத்திரமாக பயன்படுத்தினார்களோ அவங்க எல்லாமே தீமைக்குரிய ஒரு முன்னடையாளமாக தேவனால் என்ன பண்ணப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா புதிய சிருஷ்டிக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதே போல தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் தெரிந்து கொண்ட இன்னொரு முக்கியமானவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசம். ஸோ அப்போ இந்த இடத்துல தேவன் தனிநபர்களை சூஸ் பண்ணாமல் ஒரு தேசமாக என்ன பண்ணார்னா சூஸ் பண்ணார். ஸோ இதனுடைய முகாந்திரம் கூட நம்ம பார்க்கும் பொழுது ஆபிரகாம் காட்டின ஒரு கேரக்டர், அது நிமித்தமாக அவருடைய சந்ததியை தேவன் என்ன பண்ணுறார்? சூஸ் பண்ணுறார். ஆனால் சொல்லும்போது எப்படி சொல்கிறாருன்னா, பூமியில் இருக்கிற எல்லா வம்சங்களிலும் யாரை மாத்திரம் தெரிந்து கொண்டேன், உங்களை மாத்திரம் தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிற ஒரு காரியம் கூட எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மாத்திரம் தேவன் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய நன்மைகளை தராது. எதுக்காக அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு. ஸோ அப்போ இந்த தேசம் கூட யாருக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய சிருஷ்டிக்கு ஒரு அடையாளம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு புதிய சிருஷ்டி எப்படி இருப்பாங்கன்னா, எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தார்களோ, அதாவது அந்த அழைப்புக்கும் அந்த காரியத்திற்கும் தகுதியே இருக்காது. ஆனால் தேவன் என்ன பண்ணியிருப்பார்? அந்த ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு கொடுத்துருப்பார். சகல நன்மைகளையும் செஞ்சிருப்பார். ஒருவேளை அவங்க ஏதாவது தப்பு செஞ்சுருந்தா அவங்கள தண்டித்து என்ன பண்ணுவார்? திருப்பி தன் கூட சேர்த்துக்குவார். பல தடவை நன்மை செய்வார், பல தடவை தண்டிப்பார். ஆனால் திரும்ப திரும்ப அவங்க தப்பு பண்ணும்போது கூட அவங்களை என்ன பண்ணுவார்? திருத்தி தன் கூட சேர்த்துக்கொள்வார். ஸோ அப்போ இதுவும் புதிய சிருஷ்டிக்கு ஒரு முன்னடையாளம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இஸ்ரேல் தேசம் போல தேவன் என்ன பண்ணியிருக்கார்? நம்மளையும் தெரிந்து கொண்டிருக்கார். நம்ம தப்பு செய்யும்போது நம்மளை திருத்துவார். ஒருவேளை நம்ம திருந்தவே மாட்டோம் அப்படின்னா எப்படி இஸ்ரேல் தேசத்திலேருந்து அவங்கள துரத்தி விட்டாரோ அதே போல் நம்மளே என்ன பண்ணிடுவார்? இந்த வாய்ப்புலேருந்து எடுத்து போட்டுருவார். ஸோ அப்போ தேவன் இஸ்ரேல் தேசத்தை தெரிந்து கொண்டதும் எதற்கு அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய சிருஷ்டியுடைய வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனப்படுத்தும் வகையில் தான் யாரையும் தெரிந்து கொண்டிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் தேசத்தை தெரிந்து கொண்டார். ஸோ அப்போ இஸ்ரேல் தேசத்துக்காக அவர் நிறையா செஞ்சுருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதாவது கோரேசவே செலக்ட் பண்ணும்போது என்ன சொன்னார்? நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னா, ஸோ அப்போ தேவன் தன்னுடைய பிள்ளைகளாக பூமியில் யாரையாவது தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அவர்கள் நன்மை செய்யும்படியாக சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அவர் என்ன பண்ணுறார்? ஆயத்தப்படுத்துகிறார் அவர்களுக்காக. இப்போ எப்படி கோரேஸ் இவங்களை போய் தங்களுடைய தேசத்துக்கு திரும்பி போவதற்கு அலோவ் பண்ணாரோ, அதே போல் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அவர் என்ன பண்ணுறாருனா நன்மைக்கு ஏதுவாக நம்மளை வழி நடத்துகிறார். ஸோ இப்படி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் மனிதர்களும் தேவன் எதற்காக தான் யூஸ் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வரக்கூடிய புதிய சிருஷ்டிக்கு மாதிரிகளாகவும் முன்னடையாளங்களாகவும் இருப்பதற்காக. அதில் இன்னொரு கம்பேரிசன் கூட நம்ம பார்க்கும்போது அந்த ஏசா யாக்கோபு அதே கான்செப்ட் தான். என்னதான் ஏசா முதல் பிறந்திருந்தாலும் அதற்குரிய தகுதி, அதாவது சேஷ்ட புத்திரபாகம் அப்படிங்கிற ஒரு தகுதியை ஏசானால் என்ன பண்ண முடியாது, அவருடைய வாழ்க்கையில் காட்ட முடியாது. அதனால தான் அவருடைய பிறப்புக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டார்? ஏசாவை தேவன் என்ன பண்ணுறார்? வெறுத்ததாக சொல்கிறார். அப்போ அதே போல தான் இந்த ஒரு தேவனுடைய தெரிந்து கொள்ளப்படுதல் அப்படிங்கிற காரியத்தில் ஃபஸ்ட்டு இஸ்ரேல் தேசம் வந்தாலும் புதிய சிருஷ்டிக்குரிய தகுதி அவங்களால என்ன பண்ண முடியாது, காட்ட முடியாதுங்கிறத தேவன் முன்னாடியே தீர்மானித்து தான் வாய்ப்பை ரெண்டாவது வந்த யாக்கோபுக்கு, அதாவது ஆவிக்குரிய இஸ்ரேலுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கார்? கொடுத்துருக்கார். ஸோ இப்போ இந்த முன்மாதிரிகள் எல்லாருமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்த ஒவ்வொரு நபர்கள். ஸோ அப்போ தேவன் கூட இன்னொரு அடையாளம் கூட சொல்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலிவ மரம். ஸோ இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் ஒலிவ மரத்தினுடைய கிளைகள் போல் இருக்காங்க. தேவன் என்ன பண்ணுறாருனா அவங்க தகுதி இல்லாத போது அந்த கிளைகள் என்ன பண்ணிட்டார்? மரத்துலேருந்து வெட்டி போட்டுட்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ வெட்டி போட்டாருன்னா அழிச்சிட்டாரா அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் இஸ்ரேல் தேசம் என்ன ஆகிட்டு இருக்கு? இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்போ தேவன் அந்த வாய்ப்புலேருந்து அவங்கள தள்ளி போட்டார் வழிய நித்திய ஒரு அழிவுக்குள்ளே என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா அவர்களை கொண்டு போகல. ஸோ அப்போ நமக்கே ஒரு டவுட், ஏன் இவ்வளோ தவறுகள் பண்ணியும் தேவன் ஸ்டில் அவங்களை ஏன் வச்சிட்ருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பார்வையில் அவங்க புதிய சிருஷ்டியினுடைய அழைப்புக்குள்ளே அவங்க இல்லை. ஸோ அப்போ புதிய சிருஷ்டி அழைப்புக்குள்ளே தவறு செய்வர்களுக்கு தான் நித்திய ஒரு அழிவு. அப்போ இவர்கள் எல்லாருமே தேவனுடைய பார்வையில் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாதிரிகள். ஸோ அப்போ இந்த மாதிரிகளுக்கு இனி வரக்கூடிய மூன்றாம் உலகத்தினுடைய காரியத்துக்கும் அவர்களுக்கும் அவர் என்ன பண்ணுறதில்ல, டைரெக்டாக சம்மந்தப்படுத்துறதில்ல. தற்காலிக வாழ்க்கையில் அவர்கள் செஞ்ச நன்மைக்கும் தீமைக்கும் ஏற்ற ஒரு பலன்களை கொடுக்குறார். அவ்வளோதான் ஒழிய ஒரு ராஜ்யத்தில் அவர்களை திரும்பியும் கொண்டு வராத ஒரு சூழ்நிலைக்கு அவர் என்ன பண்ணுறதில்ல, போகிறதில்ல. ஆனால் யார் யாரெல்லாம் இந்த தெரிந்து கொள்ளப்படுதல் அப்படிங்கிற புதிய சிருஷ்டியினுடைய அழைப்புக்குள்ளே வராங்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் தேவன் எதை வைக்கிறாருன்னா அந்த இரண்டாம் மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறார். ஸோ அப்போ பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்கள், இஸ்ரேல் தேசம், அவர்களுக்கு நடந்த சம்பவங்கள், இது எல்லாமே எதற்காக அப்படின்னா ஒரு முன்னடையாளம். புதிய சிருஷ்டியினுடைய வாழ்க்கைக்கு தேவன் உபதேசமாக இருப்பதற்காக ஏற்படுத்தின நபர்கள்.
ஸோ அப்போ பைபிளில் நம்ம ரெக்கார்டு எடுத்து பார்த்தோம்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சம்பவங்களும் நம்ம எதற்காக தான் நம்ம படிக்கிறோம்? ஒரு உபதேசமாகவும் போதனையாகவும் தான் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ புதிய சிருஷ்டியினுடைய தெரிந்து கொள்ளப்படுதலுக்கு முன்னாடி தேவன் நடத்தின எல்லா காரியங்களும் யாருக்காக தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய சிருஷ்டிக்காக மாத்திரம்தான் அப்படிங்கிறத கூட நாம் பார்க்குறோம். அதே ஒரு விஷயத்தில் நம்மளை என்ன பண்ணுறாருன்னா இந்த அழைப்பில் கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு? ஒட்ட வைக்கிறார். அந்த ஒலிவ மர கிளைகளை உடைச்சு போட்டாலும் காட்டு ஒலிவ மரமாகி நம்மளை கொண்டு போய் என்ன பண்ணுறாரு? ஒட்ட வைக்கிறார். ஸோ அப்போ அந்த இடத்துலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு இப்போ நம்ம போகும்போது தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறது நம்மளால் என்ன பண்ண முடியும்னா நல்லா புரிந்து கொள்ள முடியும். எப்படி எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாமல் இருப்பதுங்கிறத கூட யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டோம்? இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்குறோம். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு முன்னாடி இருக்கக்கூடிய முன் அடையாளங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ அந்த ஒரு நிலைமைக்குள்ள நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கடந்து வந்திருக்கோம். ஸோ அப்போ இந்த ஒரு எல்லா உபதேசத்தையும் கொடுத்து தான் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா புதிய சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு என்ன பண்ணுறாரு? நமக்கு கொடுக்குறாரு. அதனால தான் இந்த ஒரு ப்ரிவிலேஜில் வந்து துணிகரமான பாவத்தை செய்யக்கூடியவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுறாருன்னா அவர்களுக்கு இறங்காமல் அவர்களை ஒரு நித்திய அழிவுக்கு வழி நடத்தக்கூடிய ஒரு காரியத்தை தேவன் செய்கிறார். ஸோ இப்போ இவ்வளோ ஒரு முக்கியத்துவத்தை தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா புதிய சிருஷ்டிக்கு கொடுத்துருக்கார். ஸோ இப்போ சகலத்தையும் யாருக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புதிய சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு தெரிந்து கொள்ளப்படுதல் அந்த ஒரு ப்ராசஸ்குள்ளே வரக்கூடியவர்கள் எல்லாத்துக்குமே தேவன் என்ன பண்ணுறாருன்னா இதை ஒரு முன்மாதிரியாக வச்சிருக்கார். ஸோ இப்போ இதை அடிப்படையாக வச்சுட்டு சகோதரி இப்போ எதுக்குள்ளே கடந்து போனாருன்னு பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட புதிய சிருஷ்டி. ஸோ அப்போ இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட புதிய சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஓகே இவ்வளோ தூரம் நம்ம எல்லாத்தையும் பார்த்தாச்சு, இப்போ எப்படி நம்ம கடந்து போக போகிறோன்னா இப்போ இந்த புதிய சிருஷ்டியை தேவன் எப்படி தெரிந்து கொள்கிறார்? இப்போ பழைய ஏற்பாட்டினுடைய தெரிந்து கொள்ளுதல் பார்த்தோம். ஜென்ரலாக தெரிந்து கொள்ளப்படுதலில் வரக்கூடிய வகுப்புகளை நம்ம கவனித்தோம். அதே சமயத்தில் இப்போ என்ன ஒரு காரியத்தை பார்க்க போகிறோன்னா தெரிந்து கொள்ளப்படுதல், அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட புதிய சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் எப்படி தேவன் புதிய சிருஷ்டியை சூஸ் பண்ணியிருக்கார், எப்படி அழைச்சிருக்கார் அப்படிங்கிற ஒரு டாபிக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதரர் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அனுக்கிரகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறார். தேவன் புதிய சிருஷ்டியை தெரிந்து கொள்ளப்படுதல் அப்படிங்கிற ஒரு காரியத்தில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவர் எடுத்து வைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுக்கிரகம் கிருபை அப்படிங்கிறது. ஏன் இந்த ஒரு பாயிண்ட் தெரிந்து கொள்ளப்படுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஃபஸ்ட்டு வைக்கிறாருன்னா நம்ம இந்த ஒரு ப்ராசஸ்குள்ளே வர்றதுக்கு நம்மக்கிட்ட எந்த விதமான தகுதியும் இல்லை, குவாலிட்டியும் இல்லை. ஒருவேளை அந்த தகுதி இருக்குது, குவாலிட்டி நம்மக்கிட்ட இருக்குன்னா அதற்காக தேவன் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காருன்னா தேவன் என்ன சொல்ல முடியாதுன்னா இது என்னுடைய அனுக்கிரகம்னு சொல்லி அவரால் என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. ஸோ அப்போ தகுதி இல்லாதவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது தான் தேவன் என்ன சொல்ல முடியும்? என்னுடைய கிருபையினால் என்ன பண்ணியிருக்கேன்? இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கேன். ஒருவேளை நம்ம தகுதியோடு இந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? தேவன் கொடுக்கல, இதுக்குரிய தகுதி எனக்கு இருந்தனால தேவன் என்ன பண்ணிட்டார்? கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டார் நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட புதிய சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா தெரிந்து கொள்ளப்படுதல் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்குள்ளே வரணும்னாலே அவர்களுக்கு எது இருக்காது? தகுதி இருக்காது. உள்ளே வந்ததனுடைய ஒரே காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தேவனுடைய கிருபை மாத்திரம்தான். ஸோ அப்போ தேவனுடைய கிருபையில் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா தேவன் புதிய சிருஷ்டியை தெரிந்து கொள்கிறார். ஸோ அப்போ தெரிந்து கொள்ளப்படுதல் அப்படிங்கிற ஒரு காரியத்தில் வரும்போது இப்போ தேவனுடைய தேவை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,44,000 பேர். ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறதில்லன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 1,44,000 பேரை மாத்திரம் என்ன பண்ணுறதில்ல, கூப்பிட்றதில்ல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறார்? அநேகம் பேரை அவர் என்ன பண்ணுறாருன்னா அழைப்புக்குள்ளே கொண்டு வரார். ஸோ அப்போ நம்ம இதை கூட எப்படி பார்த்தோம்னா இப்போ நமக்கு வந்து இன்டர்வியூ பண்ணி ஒருத்தர் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய தேவை ஒன்றா இருந்தாலும் நம்ம எத்தனை பேர்த்த அந்த ஒரு ப்ராசஸ்க்குள்ளே கொண்டு வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 பேர்த்தையாவது கொண்டு வருவோம். அதே போல் தேவனுடைய தேவை 1,44,000. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாருன்னா இந்த ப்ராசஸ்க்குள்ளே அநேகமாயிரம் ஜனங்களை என்ன பண்ணுறாரு? உள்ளே கொண்டு வரார். கொண்டு வந்து அதில் யாரெல்லாம் தகுதிப்படுறாங்களோ அவங்க தான் யாராக மாற்றப்படுறாங்கன்னா சபையாக மாற்றப்படுறாங்க. ஸோ அப்போ தேவன் இவ்வளோ நபர்கள் தான் அழைக்கணும் அப்படிங்கிறது யாருடைய நாலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய நாலேஜ். அதான் நம்ம படிக்கிறோம் 1 பேதுரு 1 அதிகாரம் 2 வசனத்தில் அவர் என்ன ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னறிதல். தேவனுடைய அறிதலின்படி என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை தெரிந்து கொண்டிருக்கார். அதை இந்த இங்கிலீஷில் சொல்லும்போது எலெக்ட் அக்கார்டிங் டு ஃபோர் நாலேஜ் அப்படின்னா அப்போ தேவனுடைய ஞானத்தின் நிமித்தம் அவர் என்ன பண்ணுறாருன்னா யாரெல்லாம் இந்த வாய்ப்புக்குள்ளே வரணுங்கிறது அவர் என்ன பண்ணுறாரு? முன்னாடியே தீர்மானிக்கிறார். அதாவது யார் சபை அப்படிங்கிறத அவர் தீர்மானிக்கல, யாரெல்லாம் அழைப்புக்குள்ளே வரணுங்கிறத அவர் என்ன பண்ணுறாரு? தீர்மானிக்கிறார். எதின் அடிப்படையில் தீர்மானிக்கிறார் அப்படின்னா இந்த இடத்துல சொல்லப்படக்கூடிய ஃபோர் நாலேஜ், அதாவது முன்னறிதல்.
இந்த யூனிவர்ஸ்லேயே அந்த நாலேஜ் யாருக்கு மாத்திரம்தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு மாத்திரம்தான் இருக்கு. அதாவது யூகிப்பதுன்னு நம்ம சொல்லுவோம்ல, இவர்கள் இந்த அழைப்புக்குள்ள வந்தால் இவங்க அந்த ஒரு காரியத்தை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நாலேஜோடு அவங்கள கூப்பிடக்கூடிய ஒரு அழைப்பு தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் நாலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஸோ அப்போ தேவன் முன்னறிகிறார் இத்தனை பேர் இந்த அழைப்புக்குள்ளே வரணுங்கிறது. ஸோ அந்த நாலேஜில் தேவன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் இந்த அழைப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கார். ஆனால் அவர் 1,44,000 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை அவர் என்ன பண்ணல, அதாவது யார் அந்த நபர்கள்ங்கிறது அவர் என்ன பண்ணல, ஃபிக்ஸ் பண்ணல. அப்போ அடுத்த ஒரு கேள்வி, ஏன் அந்த நம்பரை மட்டும் அவர் ஃபிக்ஸ் பண்ணார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட நம்ம வந்துச்சு. ஸோ அப்போ அவர் எந்த நபர்கள்னு ஃபிக்ஸ் பண்ணாத மாதிரி எத்தனை நபர்கள் அப்படிங்கிறது கூட அவர் என்ன பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிட்டார், ஆனால் யாருன்றது என்ன பண்ணல, ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ இதை கூட சகோதரர் எப்படி கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிலிட்ரி இருக்குது அப்படின்னா அது அந்த பெட்டாலியனில் 5,000 பேர் அப்படிங்கிறது என்ன பண்ணிடுவாங்க, முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு மிலிட்ரிக்குரிய, அதாவது அந்த ஆர்மி மேனுக்குரிய தகுதி யார் யாருக்குள்ள வருதோ அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிப்பாங்க, சேர்த்தி கொள்வார்கள். இப்போ அதே போல் தேவனுடைய குமாரனுக்கு கூட எத்தனை பேர் ஆளுகை செய்யணுங்கிற நம்பர் அவர் என்ன பண்ணிட்டார், முன்னாடியே தீர்மானிச்சிட்டார். ஆனால் அவர் என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா யார் அப்படிங்கிறத தீர்மானிக்கல. அது கூட நம்ம எப்படி பார்த்தோம்னா, இப்போ ஒரு ஆர்மி செலெக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்த உடனே யாரையும் என்ன பண்ணிட மாட்டாங்க, அந்த ஆர்மிக்கு சூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. வளர்ந்து யார் யாரெல்லாம் அந்த தகுதியுடையவர்களாக அந்த காலப்பகுதியில் இருக்காங்களோ அவங்க தான் என்ன பண்ண முடியும், அந்த ஆர்மியில் ஜாயின் பண்ண முடியும். இப்போ அதே போல் தான் அழைப்புக்குள்ளே வந்தவங்க எல்லாருமே என்ன பண்ண முடியாது, அந்த ஒரு தகுதியை பெற்றுக்கொள்ள முடியாது. யார் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் அதை நிரூபிக்கிறாங்களோ அவர்களால் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மகிமைக்குரிய நிலைமையை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது, இப்போ இப்படி தான் புதிய சிருஷ்டியை செலக்ட் பண்ணுறார். கம்ப்ளீட்டாக அனுகிரகம், எந்த தகுதியும் தேவன் பார்க்கறதில்ல, அவருடைய கிருபை நிமித்தமாக நம்மளை கூப்பிட்டுருக்கார். ஸோ அப்போ ஏன் நம்மளை கூப்பிட்டுருக்கார் நம்ம யோசிச்சோம்னா அது அவருடைய முன்னறிதல், அவருடைய ஃபோர் நாலேஜ். அந்த ஃபோர் நாலேஜில் நம்மளை கூப்பிட்டுருக்கார், இந்த அழைப்புக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ அப்போ இந்த அழைப்புக்குள்ளே நம்ம வந்திருக்கனாலே தேவன் என்ன தீர்மானிச்சிருக்காருனா இவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா இவங்க என்ன பண்ணுவாங்க, இதை செய்வாங்கன்னு தீர்மானித்து தான் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கார். ஏன் நம்பர் டிசைட் பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு கம்பேரிசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ அப்போ தேவன் இத்தனை பேர் தான் தன்னுடைய குமாரன் கூட இருந்து ஆளுகை செய்யணுங்கிறத டிசைட் பண்ணிட்டார். ஆனால் யாருங்கிறத அவர் என்ன பண்ணல, டிசைட் பண்ணல. ஸோ அப்போ இந்த கான்செப்டை முடிச்சுட்டு சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு வசனமாக கவனிக்கிறார். அதாவது தெரிந்து கொள்ளப்படுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்ட வசனங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்கிறார். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் நம்ம படிக்க வேண்டாம். இதில் இருக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 காரியங்கள் இருக்குது. தேவனுடைய குமாரனை முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா திட்டமிட்டிருக்கார். அதற்கு நம்மளை என்ன பண்ணியிருக்காருன்னா முன் அறிஞ்சிருக்கார். அதே சமயத்தில் சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன் குறித்திருக்கிறார். வசனம் கூட நம்ம வாசிச்சிடலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஸோ இப்போ இந்த ஆர்மி கான்செப்டில் அப்படியே இதை சூட் பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா தேவன் யாரையும் ஃபிக்ஸ் பண்ணல அப்படிங்கிறத இதுலேருந்தே நம்ம கண்டுபிடிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அப்படின்னா தேவனுடைய ஃபோர் நாலேஜில் யார் யாரெல்லாம் இந்த வாய்ப்புக்குள்ளே வருங்கிறத தேவன் என்ன பண்ணிட்டார், ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டார். அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு என்ன பண்ணியிருக்கார், முன் குறிச்சிருக்கார். அப்படின்னா இந்த ஆர்மியில் ஜாயின் பண்ணணும்னா அதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. அதே போல் தேவனுடைய பிள்ளைகள் ஆவதற்கு என்ன ஒரு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு அவங்க என்ன ஆகணும், ஒப்பாக மாறணும். ஸோ அப்போ இந்த இடத்துல குவாலிஃபிகேஷன் தான் ஃபிக்ஸ்டு ஒழிய எந்த நபர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் என்ன பண்ணல, ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ அப்போ தேவன் என்ன பண்ணியிருக்கார், தன்னுடைய குமாரனை முன்னாடியே சூஸ் பண்ணிட்டார். அந்த குமாரன் கூட சேர்ந்து ஆளுகை செய்யறதுக்கு நம்மளை எல்லாத்தையும் முன் அறிஞ்சிருக்கார். எதற்காக முன் அறிஞ்சிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், அவருடைய சாயலுக்கு, அதாவது தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு நம்ம என்ன பண்ணோம், மாறணும். யார் யாரெல்லாம் அந்த சாயலுக்கு மாறுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாய்ப்புக்குள்ளே, அதை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்துக்குள்ளே அவர் என்ன பண்ணுறார், வழி நடத்துகிறார். ஸோ அப்போ இதுலேருந்தும் நம்ம என்ன ஒரு தவறான புரிந்து கொள்ளுதலுக்குள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணிட்டாரு, யாரை முன்குறிச்சிருக்காரோ அவங்கள தான் தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. என்னன்னா
முன் குறிச்சதை நிறைய பேர்த்த டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய குமாரனுடைய சாயல். ஸோ அப்போ இந்த சாயலை யார் யாரெல்லாம் பெற்றுக்கொள்கிறாங்களோ அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதிய சிருஷ்டியாக அவர்கள் அங்கீகரிக்கப்படுறாங்க. ஸோ அப்போ ரோமர் 8:29 கான்செப்ட் அவர் என்ன பண்ணிட்டார், இதன்படி நமக்கு விளக்குறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதற்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனத்தில் யூஸ் பண்ண ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். அது ஸோ அப்போ அவருடைய தீர்மானத்தின்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஒரு முன்னறிதல். ஸோ அப்போ யார் யாரெல்லாம் இந்த அழைப்புக்குள்ளே வரணுங்கிறது அவர் என்ன பண்ணியிருக்கார், முன்னாடியே தீர்மானிச்சிட்டார். ஸோ இதை தான் நம்ம எங்கே பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா ரோமர் 8:28 வாசிக்கலாம். ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஸோ அப்போ இந்த அழைக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக தேவனால் முன்னாடி என்ன பண்ணப்பட்டிருப்பாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி அழைக்கப்பட்டவர்களில் சபை அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு யாருக்குங்கிறது தெரியாதுன்னு நம்ம சொல்கிறோமோ அதே போல் யார் யாரெல்லாம் அழைக்கப்படுவாங்க அப்படிங்கிறது ஒரு கெஸ்ஸுங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக அழைப்புக்குள்ளே வந்திருக்கிறோம் அப்படின்னா அது யாருடைய தீர்மானம் தான், தேவனுடைய தீர்மானம் தான். அதான் இந்த இடத்துல சொல்லும்போது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். ஸோ அப்படி இந்த தீர்மானத்துக்குள்ளே வந்தவர்களுக்கு எல்லாமே நன்மை தான் நடக்குமான்னு பார்த்தோம்னா நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும், எல்லாமே என்ன ஆகாது, நன்மையாக நடக்காது. அதான் இந்த இடத்துல சொல்லும்போது நம்ம எல்லாருமே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே என்ன ஆகாது, நன்மையாக நடக்காது. நடக்கிறது எல்லாமே எதற்காக இருக்கும், நன்மைக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ புதிய சிருஷ்டியினுடைய அழைப்புக்குள்ளே வரக்கூடிய எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணியிருக்கார், முன்னாடியே தீர்மானிச்சிட்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எதற்காக தேவன் தீர்மானித்த தன்னுடைய புதிய சிருஷ்டியினுடைய காரியத்தில் எல்லாத்தையும் நன்மையாக கொடுக்கறதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் எப்படியாக மாறணும்னா தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு மாறணும். ஸோ அப்போ அவர் ஏற்படுத்தக்கூடிய எல்லாவித சூழ்நிலையும் எதற்காக தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஸோ அப்போ அழைப்பு நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா தேவனுடைய தீர்மானம், நம்முடைய டார்கெட் இயேசு கிறிஸ்துவினுடைய சாயல். ஸோ அந்த சாயலை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் பலவிதமான சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி அந்த சாயலை பெற்றுக்கொள்வதற்கு நம்மளை என்ன பண்ணுறார், அவர் வழி நடத்துகிறார். இதே போல் அடுத்த ஒரு வசனத்தை குறித்து கூட நம்ம பார்க்கலாம். ரோமர் 8:30 ரோமர் 8:30 எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஸோ இதுலேயும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண மாதிரியே இருக்குது. அதாவது யார் அந்த சபையாக மாறுவாங்க அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ண மாதிரியே இருக்குது. அதான் சொல்கிறார், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், யார் அழைச்சாரோ அவங்கள நீதிமானாக்கிட்டார், யாரை நீதிமானாக்குனாரோ அவர்களை என்ன பண்ணிட்டார், மகிமைப்படுத்திட்டார். அப்படின்னா மகிமைப்படுத்துறது நம்ம எப்படி புரிஞ்சிருப்போம் அப்படின்னா சபையாக அவர் என்ன பண்ணுறார், அவர்களை தெரிந்தெடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இருக்கு. ஆனால் சகோதரர் இந்த இடத்துல எப்படி சொல்கிறாருன்னா முன்குறித்தாரே அப்படின்றது ஃபோர் நாலேஜ். அப்படின்னா தேவன் யார் யாரெல்லாம் அழைப்புக்குள்ளே வரணுங்கிறது அவர் என்ன பண்ணுறார், தீர்மானித்து அழைக்கிறார். முன் குறித்தாரோ அவர்களை என்ன பண்ணிட்டார், அழைச்சிட்டார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை என்ன பண்ணியிருக்கார், நீதிமான்கள் ஆக்கியிருக்கார். அப்படின்னா அழைப்புக்குள்ளே வந்த எல்லாத்துக்கும் என்ன ஒரு வாய்ப்பு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். ஸோ அப்போ விசுவாசத்தின் மூலியமாக நம்மளை என்ன பண்ணுறார், நீதிமான்கள் ஆக்குறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்படிங்கிறத பொது டிரான்ஸ்லேஷன் நம்ம பார்க்கும்போது இந்த மகிமைப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எப்படி மாற்றுறார் அப்படின்னா எப்படி சொல்கிறாங்கன்னா கனப்படுத்துறது. ஸோ அப்போ தேவன் என்ன பண்ணுறார், அழைப்புக்குள்ளே யார் வரணுங்கிறத தீர்மானிக்கிறார், அழைப்புக்குள்ளே கொண்டு வரார். அழைப்புக்குள்ளே கொண்டு வந்து அவங்கள நீதிமானாக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். எப்படின்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ அப்போ விசுவாசிக்கும் போது அவங்க என்ன ஆயிடுறாங்க, நீதிமானாக்கப்படுறாங்க. நீதிமானாக்கப்பட்டதுக்கப்புறம் தேவன் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய தெய்வீக திட்டத்தை அவர்களுக்கு கொடுக்குறார். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் யார் தான் கொடுக்குறார், தேவன் கொடுக்குறார். இதன்படி நம்மளை என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் கனப்படுத்துகிறார். ஸோ அப்போ இந்த இடத்துல கனம் அப்படிங்கிற அந்த மகிமை அப்படிங்கிறது நம்ம சபையாக மாறுவதாக அவர் நம்ம எண்ண முடியாது. ஸோ அப்போ அழைச்சு நீதிமானாக்கி அவர்களுக்கு எல்லா நாலேஜையும் கொடுத்து அவர் என்ன பண்ணுறார், கனப்படுத்துகிறார். இதான் போன வாரம் கூட நம்ம அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனில் கூட பார்த்தோம். திருப்பி கூட வாசிச்சலாம் அந்த அண்டர்லைன் பண்ண பாயிண்ட்லேருந்து. தேவனுடைய கிருபையினால் அதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமே அன்றி
வேறு எவரும் தேவனால் மகிமையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற உன்னதமான ஸ்தானத்திற்கு வர முடியாது என்று காட்டுகிறார். ஸோ அப்போ அந்த முன்னறிதல் இல்லாமல் யாரும் இந்த அழைப்புக்குள்ள என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அதே சமயத்தில் திருப்பி நம்ம அன்லைன் பண்ண வாசிக்கலாம். தேவன் விசுவாசிகளை தவிர வேறு எவரையும் அழைப்பதோ வரும்படி வேண்டுதல் செய்வதோ கிடையாது. ஸோ அப்போ நீதிமானாக்கிறது அப்படிங்கிறது எப்படின்னா, யார் யாரெல்லாம் விசுவாசிப்பாங்களோ அவங்களுக்கு தான் அவர் என்ன பண்றார், வாய்ப்பு கொடுக்குறார். விசுவாசியாதவர்களுக்கு தேவன் என்ன பண்றதில்ல, வாய்ப்பு கொடுக்கறதில்ல. ஸோ இதன்படி நம்மளை என்ன பண்றார், நீதிமான் ஆக்குறார். கடைசியா எப்படி அவர் கனப்படுத்துறார் அப்படின்னு பார்க்கலாம், வாசிக்கலாம். அவர்களுக்கு அறிவு உண்டாக்கப்படுவதின் மூலம் கனப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அவர்களுக்கு அறிவு உண்டாக்குவதின் மூலம் அவர்கள் என்ன பண்றார், கனப்படுத்துறார். இப்ப நம்மளை எப்படி கனப்படுத்தியிருக்காருன்னா, அவருடைய சத்தியத்தை நமக்கு கொடுத்து நம்மளை என்ன பண்ணியிருக்கார், கனப்படுத்தியிருக்கார். ஸோ அப்போ ரோமர் 8:30 கூட நம்ம பார்க்கும்போது சபை அப்படிங்கிற ஒரு நபர்கள் அவர் என்ன பண்ணல, யார் அந்த நபர்கள்ங்கிறத அவர் தீர்மானிக்கல. இது ஜஸ்ட் அழைப்புக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கார். விசுவாசத்தினாலே நம்மளை நீதிமானாக்கிறார். நாலேஜ் கொடுத்து நம்மளை என்ன பண்ணியிருக்கார், மகிமைப்படுத்தியிருக்கார். ஆனால் சபையாகணும் அப்படின்னா நம்ம தேவனுடைய குமாரனுடைய சாயலை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணோம், காட்ட வேண்டியவர்களாக இருக்கும். ஸோ அப்போ இந்த கடைசி காலத்தில், இக்காலத்திலே உலகத்தாரை காட்டிலும் முன்னதாகவே அவரோடு ஒப்புரவாக ஒரு தருணத்தை அடைவது ஒரு மேலான கனத்துக்குரியது. ஸோ அப்போ உலக ஜனங்களுக்கு இன்னொரு உலகத்தில் தான் என்னென்ன விஷயங்கள் சொல்லித்தர போகிறாரோ அது இப்போவே நமக்கு என்ன பண்ணிட்டார், சொல்லி கொடுத்துட்டார். இதுவே எதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கனப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தாங்க. ஸோ இப்படியாக சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு வசனத்திலையும் தெரிந்து கொள்ளப்படுதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கக்கூடிய எல்லா வசனத்தையும் எடுத்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, புதிய சிருஷ்டி ஆகக்கூடிய நபர்களை தேவன் ஏற்கனவே தீர்மானிக்கல, இது ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை யார் பிரயோஜனப்படுத்திக்கிறார்களோ அவங்க மாத்திரம்தான் புதிய சிருஷ்டியாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத இந்த வசனங்கள் எல்லாமே நமக்கு சொல்லித்தருது அப்படிங்கிறத சகோதரர் என்ன பண்ணுறாரு, இதெல்லாமே சொல்லிட்டு வர்றார். இதுக்கு அடுத்து அவர் எப்படி டாபிக் கொண்டு போகிறார், இந்த வாரத்துக்குரிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் என்ன பண்ணுறாருன்னா, இந்த புதிய சிருஷ்டியுடைய காரியத்தை பற்றி அவர் பேசுகிறார். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ தேவன் நம்ம கூட இருக்கார் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய சத்தியம் தான். ஸோ அப்போ தேவன் முன்னறிஞ்சாதான் அழைப்புக்குள்ளேயே கூட்டிகிட்டு வர்றார். ஸோ அப்போ தேவன் நம்மளையெல்லாம் என்ன பண்ணியிருக்கார், முன்னறிஞ்சிருக்கார். அதனால தான் அழைப்புக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கார், நம்மளை கனப்படுத்தியிருக்கார். அவருடைய நாலேஜை கொடுத்து நம்மளை என்ன பண்ணியிருக்கார், கனப்படுத்தியிருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இவ்வளோ தூரம் தேவன் நமக்கு செய்கிறார் அப்படின்னா, தேவன் ஏதோ ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், நம்மளோட ஏதோ ஒரு குணாதிசயங்களை என்ன பண்ணுறாரு, நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். அதாவது இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இல்லை, ஆனால் அந்த அழைப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறார், ஒரு சில குணாதிசயங்களை தேவன் என்ன பண்ணுறார், நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஸோ அப்போ தேவன் நமக்காக இவ்வளோ விஷயங்கள் செஞ்சு பழைய ஏற்பாடு காலத்தில் இருக்க எல்லா சம்பவங்களையுமே நமக்காக மாதிரியாக வச்சு இந்த ஒரு அழைப்புக்குள்ளே நம்மளை முன்னறிஞ்சு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார். அப்போ இவ்வளோ தூரம் தேவன் என்ன பண்ணுறாருன்னா நமக்காக காரியங்கள் செய்கிறார். இப்போ அவருக்காக நம்ம குணலட்சணம் காட்டணும் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்குள்ளே கடந்து வரும்போது அநேக தரம் நம்முடைய மாமிசம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இந்த அழைப்புக்குரிய ஒரு தகுதிக்குரிய ஒரு கேரக்டர் நம்மளால் என்ன பண்ண முடியறதில்ல, அநேக தரம் காட்ட முடியறதில்ல. இதையும் சகோதரே சொல்லிடுறார். ஸோ இப்போ இந்த புதிய சிருஷ்டிங்கிற ஒரு அழைப்பு இவ்வளோ மேன்மையானதாக இருக்கே, இந்த வாய்ப்புக்குள்ளே தான் தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கார். ஆனால் அநேக தரம் இந்த ஒரு வாய்ப்புக்குரிய ஒரு தகுதியான வாழ்க்கை நம்மளால் என்ன பண்ண முடியறதில்ல, வாழ முடியலையே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்போ தான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, நம்ம கவலைப்பட தேவையில்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் நமக்கு எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி நம்மளை இந்த ஒரு அழைப்புகளை கூட்டிகிட்டு வந்தவர் தொடர்ந்து நம்மளை என்ன பண்ணுறாரு, இந்த வாய்ப்புக்குள்ளே தேவன் நம்மளை நடத்துவார். ஆனால் நம்மக்கிட்ட அவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத சகோதரர் சொல்கிறார். நம்ம வாசிக்கலாம், பக்கம் 225 நம்ம வாசிக்கலாம். 225 பக்கம். பாவிகளாய் இருந்த நமக்கு இவைகள் எல்லாவற்றையும் அவர் செய்வார் என்றால், நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்போது இவைகளை காட்டிலும் மிகவும் அதிகமாக செய்வார் என்பதை நாம் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். இப்பொழுது நாம் அவருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறோம், அவருடைய குமாரனில் நம்பிக்கை வைத்து அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவருடைய புண்ணியத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது திவ்ய சுபாவத்திற்கென அழைப்பின் சத்தத்தை கேட்டு நமக்கு இருந்தவைகளை பலிபீடத்தில் வைத்து அர்ப்பணித்திருக்கிறோம். போதும். இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இல்லாத ஒரு காலம் அப்படின்னா, இந்த அழைப்புக்குள்ளே வரக்கு முன்னாடியே தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த அழைப்புக்குள்ளே நம்மளை கொண்டு வரக்கு ரொம்ப பிரயாசப்பட்டிருக்கார். இப்போ அழைப்புக்குள்ளே கொண்டு வந்துட்டார். இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த அழைப்புக்கு வரக்கு முன்னாடியே இவ்வளோ தூரம் நம்மக்கிட்ட அன்பு செலுத்தியிருக்கார் அப்படின்னா, இந்த அழைப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம மேலே என்ன பண்ணுவார், இன்னியும் அதிகமாக அன்பு செலுத்துவார். அதான் சொல்கிறார், இவைகளை காட்டிலும் மிகவும் அதிகமாக என்ன பண்ணுவார், நமக்கு செய்வார். ஸோ இப்போ முற்றிலும் கிருபையினால் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். இதில் எந்த விதமான தகுதியும் நமக்கு இல்லை, நம்மளை அழைச்சிருக்கார். நம்மளும் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இருந்த எல்லா விதமான பலிகளையும் என்ன பண்ணிட்டோம்,
அவருக்கு முன்பாக சமர்ச்சிட்டோம். அதாவது நம்ம கிட்ட இருந்த எல்லா விஷயத்தையும் யார்கிட்ட சப்மிட் பண்ணியாச்சு? தேவன்கிட்ட சப்மிட் பண்ணியாச்சு. அந்த விஷயத்தை அவர் சொல்றார், இருந்தவைகள் பலிபீடத்தில் வைத்து அர்ப்பணித்திருக்கிறோம். அப்படின்னா நம்ம இந்த ஒரு வாய்ப்புக்குள்ள வரும்போது, பேப்டிசம் எடுக்கும்போது என்ன சொல்லிட்டோம்? எல்லாத்தையும் உங்களுக்காக நான் செய்கிறேன்னு சொல்லி நம்மளும் என்ன பண்ணிட்டோம்? அர்ப்பணிச்சிட்டோம். தொடர்ந்து வாசிக்கலாம். ஆகவே அவருடைய குமாரனுக்கு வெகுமதியாக அளிக்கப்பட்டு உள்ளதில் எவ்வளவு அதிகமாக நமக்கு செய்யக்கூடும் என்று இப்போது நாம் நினைத்தாலும் நிச்சயமாகவே தேவன் நமக்கு அனுகிரகம் காட்டி அதிகமாக செய்வார். மாம்சத்தை கட்டுப்படுத்த நாம் எடுக்கிற சிறப்பான முயற்சிகள் கூட எப்படிப்பட்ட பலகீனம் உள்ளதாக, பூரணம் இல்லாததாக இருந்தாலும் நாம் விசுவாசத்தோடு, அன்போடு, இருதயத்தில் கீழ்ப்படிதலோடு அவரில் நிலைத்திருந்தால் என்றும் மாறாத அவர் நம்மை இன்னும் நேசிக்கிறார். ஸோ அப்போ நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, தகுதி இல்லை, ஆனால் வாய்ப்புகளை கொண்டு வந்துட்டார். ஆனால் இந்த வாய்ப்புக்குரிய தகுதிக்குரிய ஒரு வாழ்க்கையும் நம்மளால என்ன பண்ண முடியல, வாழ முடியல. அப்போ ஒரு ஆறுதல் நமக்கு என்ன அப்படின்னா, ஒன்றுமே இல்லாத போது நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்கார். இப்போ அவருடைய பிள்ளையாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக இன்னும் நமக்கு என்ன பண்ணுவார்? அதிகமாக செய்வார். நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையுமே அர்ப்பணிச்சிட்டோம். அப்படி அர்ப்பணிச்சதுக்கு அப்புறமும் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சொல்கிறார், சிறப்பான முயற்சிகள் கூட எப்படிப்பட்ட பலகீனம் உள்ளதாக, பூர்ணம் இல்லாததாக இருந்தாலும். அப்படின்னா நம்ம ரொம்ப முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி எப்படி தான் இருக்குது? ஒரு சில டைமில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பலவீனமாக, பூர்ணம் இல்லாததாக, அதாவது பூர்ணம் உள்ளதாக இல்லாமல் இருக்கும்போது நாம் விசுவாசத்தோடு, அன்போடு, இருதயத்தில் கீழ்ப்படிதலோடு அவரிடத்தில் நிலைத்திருந்தால். அப்படின்னா நம்மக்கிட்ட தேவன் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயற்சி. அந்த முயற்சி ஒருவேளை பலவீனமாக இருந்தாலும், பூர்ணமாக இல்லாமல் இருந்தாலும் தேவன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விசுவாசத்தோடு, அன்போடு, நம்மளுடைய இருதயத்தில் நம்ம என்ன பண்ணோம்? தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஸோ அப்போ இந்த ஒரு எண்ணம் இருந்தால் போதும், தொடர்ந்து தேவன் என்ன பண்ணுறார்? நம்மளை வழி நடத்துகிறார். அதனால் நியாயப்பிரமாணம் நம்மளை குற்றப்படுத்த முடியுமா? அதாவது இப்போ நியாயப்பிரமாண உடன்படிக்கை எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு அந்த கட்டளைகளையும் நம்மளுடைய வாழ்க்கையும் கம்பேர் பண்ணால் நியாயப்பிரமாணம் என்ன பண்ணும்? நம்மளை குற்றப்படுத்தும். ஏன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? அதை கடைபிடிக்க முடியாது. ஸோ அப்போ அந்த நியாயப்பிரமாணத்தையே யார் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துட்டார்? இயேசு கிறிஸ்து. தேவன் என்ன பண்ணிட்டார்? இயேசு கிறிஸ்துவை வச்சு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துட்டார். ஸோ எதற்காக ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம் நம்மளை என்ன பண்ணாது? குற்றப்படுத்தாது. ஸோ அப்போ டார்கெட் என்னென்னா, யாரெல்லாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே எதுக்குள்ளே வந்துடுறாங்கன்னா, நீதிமானாக்கப்படுதல் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்குள்ளே இந்த அழைப்புக்குள்ளே அவர்களை தேவன் என்ன பண்ணுறார்? கூட்டிட்டு வரார். நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். பக்கம் 226. 226 பக்கம். அவருடைய கிருபையால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இலவசமாய் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். இந்த உண்மையான கருத்து இப்படி இருக்கும்போது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, இப்படி அவரில் அனுகிரகம் பெற்றவர்களை யார் குற்றப்படுத்த முடியும்? வேண்டுமென்றே செய்யப்படாத நம்முடைய பலகீனங்களை அல்லது குறைபாடுகளை யார் குற்றப்படுத்த முடியும்? நாம் இப்படியாக பதில் சொல்லுவோம், கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இந்த இடத்துல சொல்றார், வேண்டுமென்றே செய்யப்படாத நம்முடைய பலகீனங்களை அல்லது குறைபாடுகளை யார் குற்றப்படுத்த முடியும் அப்படின்னா, ரொம்ப ட்ரை பண்றேன், எப்படியாவது பர்ஃபெக்டா தேவனுக்கு நான் என்ன பண்ணோம், கீழ்ப்படின்னு முயற்சி பண்றேன், இருந்தாலும் அது ஃபைனலாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பலவீனமாக இருக்குது, பூர்ணம் இல்லாமல் இருக்குது. அப்படி இருக்கும்போது யாராவது என்னை குற்றப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால் அவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்திருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்வரும் அவரே அப்படின்னா. ஸோ அப்போ அழைப்புக்குள்ளே வரக்கு முன்னாடி நம்ம எப்படி அபூர்ணமாக இருந்தோமோ அதே போல் அழைப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எப்படி தான் இருக்கும், அபூர்ணமாக தான் இருக்கும். இருந்தாலும் முயற்சி பண்ணுறோம். இந்த முயற்சி மாத்திரம்தான் நம்மக்கிட்ட இருக்குது. விசுவாசத்தோடும் அன்போடும் இந்த முயற்சி நம்ம தொடர்ந்து செய்யணும். ஒரு வேளை யாராவது குற்றப்படுத்தினா நம்ம என்ன சொல்லலாம்னா, எங்களுக்காக யார் ரெக்கமெண்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா? இயேசு கிறிஸ்து தேவன்கிட்ட என்ன பண்ணிகிட்டு இருக்கார், பேசிகிட்டு இருக்கார். ஸோ அப்போ இந்த ஒரு குறைபாடு கண்டிப்பாக நம்மக்கிட்ட என்ன ஆகும், இருக்கும். ஸோ இதையும் இரண்டாம் மரணத்துக்கு போகக்கூடிய தவறையும் நம்ம என்ன பண்ண முடியாது, மிக்ஸ் பண்ண முடியாது. அது துணிகரத்தினால் வரக்கூடிய ஒரு விஷயம். இது எப்படி சொல்கிறேன்னா, முழுசாக முயற்சி பண்ணுறேன், இருந்தாலுமே குறையாகவே இருக்குது. இந்த டைமில் நம்ம சோர்ந்து போகலாமா? சோர்ந்து போகக்கூடாது. இதுவும் தேவனுடைய சித்தம் தான். விசுவாசத்தோடு தொடர்ந்து என்ன பண்ணோம், நம்ம அவர் கூட நம்மளுடைய இருதயத்தில் நம்ம என்ன பண்ணோம், அவருக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்கணும். வாசிக்கலாம். பக்கம் 227. 227 பக்கம். துன்பமோ அல்லது உபத்திரவமோ அல்லது பஞ்சமோ அல்லது தரித்திரமோ எந்த ஆபத்தோ நமக்கு வரும்போது எது நிமித்தம் வரும் பயத்தினால் ஆண்டவர் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பை விட்டுவிட வேண்டுமா? அவருடைய நாமத்தை துறந்துவிட வேண்டுமா? அவருடைய காரியங்களை உதறி தள்ளிவிட்டு இதற்கு மேலும் அவருடைய அடிச்சோட்டை பின்பற்றாமல் வாழ்க்கையில் வேறொரு எளிதான வழியை தெரிந்து கொள்ள வேண்டுமா?
இல்லை. இப்படிப்பட்ட அனுபவங்கள் மூலமாகத்தான் நாம் ஜெயம் கொள்கிறவர்களாக மாற்றப்பட முடியும். மேற்கொள்வதற்கு ஒன்றும் இல்லாவிடில் வாழ்க்கை பாதை முழுவதும் மிருதுவாகவும் தடங்கள் இல்லாமலும் இருந்தால் நாம் எப்படி வெற்றி சிறந்தவர்கள் என்று குறிப்பிடப்பட முடியும்? முழுசா ஒருத்தர் முயற்சி பண்ணி சோர்ந்து போனவர்களுக்கு அவர் சொல்லக்கூடிய உபதேசம் இதுதான். துன்பமோ உபத்திரவமோ பஞ்சமோ தரித்திரமோ ஆபத்தோ இல்லை எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, நம்ம ஒரு வேலை டிசைட் பண்ணிடுவோமா, இனிமேல் நமக்கு இது வேண்டாம், ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறேன், பின்வாங்கி போயிடுறேன், நம்மளால தீர்மானிக்க முடியாது. அதான் சொல்றார், வாழ்க்கையில் வேறொரு எளிதான வழியை தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையாது. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துக்குள்ளே போய் வெளியே வரும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம், அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்ம மாறுவோம். அப்படின்னா இந்த இடத்துல தேவன் நம்மக்கிட்ட என்ன ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறாருன்னா, அந்த போராடக்கூடிய ஒரு குணலட்சணம். ஸோ அப்போ இந்த உலகத்திலேயே ஒரு மேலான ஒரு நிலைமையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அவர்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதே போல தான் இந்த ஒரு வாய்ப்புக்குள்ளே வந்தவர்கள்கிட்ட தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுமையாக என்னுடைய பலத்தினால கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு காரியத்தையும் பூர்ணமாக என்னால் செய்ய முடியாது. ஆனால் பூர்ணமாக செய்யணுங்கிற ஒரு நோக்கம் என்னுடைய இருதயத்தில் இருக்குது. அதற்காக நான் முயற்சி பண்ணி செய்யக்கூடிய எல்லா செயலையும் உம்முடைய பார்வையில் வைக்கிறேன். இதற்கு மேலே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணி பேசி என்ன பண்ணுறார், அந்த பலியை பூர்ணப்படுத்துகிறார். அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அழைப்புக்குள்ளே வந்தோடனே பர்ஃபெக்டாக மாற முடியாது. அதே சமயத்தில் பர்ஃபெக்டாக ஆக முடியலையே அப்படிங்கிறதுக்காக நம்மளால் என்ன பண்ண முடியாது, பின்வாங்கியும் போகக்கூடாது. ஒரு ஈஸியான ஒரு வாழ்க்கையை நம்மளால் என்ன பண்ண முடியாது, சூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ அதிகப்படியான தடைகள் நம்ம தாண்டும் பொழுது தான் நம்மளுடைய கேரக்டர் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக கிறிஸ்துவுக்குள்ளாக வளருது. ஸோ இப்போ உலகத்துலேருந்தே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் கூட இதுதான். ஸோ இப்போ எந்த ஒரு இடத்தையும் யாரும் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா எளிமையாக பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ இப்போ அநேக உபத்திரவங்களின் நிமித்தமாக தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேலான ஒரு நிலைமையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறார். வாசிக்கலாம், பக்கம் 227. 227 பக்கம். தேவனின் அன்பை பிரிக்க நாம் ஒன்றும் அனுமதிக்க கூடாதென்று நான் உந்தப்பட்டிருக்கிறேன். அப்படியாக எனக்கு நம்பிக்கை உண்டு. தேவனுடைய மற்ற சிருஷ்டிகளோ தூதர்களோ துரைத்தனங்களோ அதிகாரங்களோ இப்பொழுது உள்ளவைகளோ அல்லது சிருஷ்டிக்கப்பட இருக்கிறவைகளோ ஒன்றும் தடுக்காது அல்லது தேவனுடைய அனுகிரகத்தை நம்மை விட்டு திருப்பாது என்ற நம்பிக்கை எனக்குண்டு. இவைகள் எல்லாவற்றிலும் நாம் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். திவ்ய ஸ்தானத்தில் நம்மை நேசித்த அவர் மூலமாக தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம். ஸோ அப்போ ஒரே நிலைப்பாடு தான் நம்ம மனசுக்குள்ள என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, யார் என்ன கீழே தள்ளினாலும் சரி, நான் இந்த வாய்ப்புலேருந்து நான் என்ன பண்ண மாட்டேன், வெளியே போக மாட்டேன். ஒன்றுமே என்ன பண்ணாது, இந்த ஒரு வாய்ப்புக்குள்ளேருந்து என்ன தடுக்காது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு நமக்கு இருந்தால் கண்டிப்பாக என்றைக்குமே என்ன பண்ண மாட்டோம், இதை விட்டு பின்வாங்கி நம்ம போக மாட்டோம். ஸோ எவ்வளோ உறுதியாக அந்த அழைப்பை நம்ம இறுக்கி பிடிச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்ணுறாருன்னா நம்மளை இன்னும் அதிகமாக அவருடைய வழியில் நடத்துகிறார். என்னைக்கு இதை விட்டுட்டு பின்வாங்குறோமோ அன்னைக்கு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாய்ப்புலேருந்து நம்மளும் வழி விலகி போயிடுவோம். ஸோ அப்போ நம்மளுடைய நிலைப்பாடு ஒன்று தான், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த ஒரு வாய்ப்பை மாத்திரம் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு நிலைப்பாடு நமக்கு வேணும் அப்படிங்கிறதான் தேவன் சொல்கிறார். ஸோ அப்போ இது எல்லாத்துக்குமே ஆறுதல் என்னென்னா தேவன் என்ன பண்ணுறார், நம் பட்சத்தில் இருக்கிறார். அப்படின்னா அழைப்புக்கு தகுதி இல்லாத நம்மளை அழைச்சு இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கார், இவ்வளோ தூரம் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நன்மைக்காக அவர் செஞ்சிருக்கார். அப்போ இன்னும் தொடர்ந்து என்ன பண்ணுவார், அவர் அழைச்ச அழைப்புக்கு மகிமைப்படுத்தக்கூடிய அந்த நிலைமைக்கு கண்டிப்பாக நம்மளை என்ன பண்ணுவார், கூட்டிகிட்டு போவார். அதற்கு ஏற்ற ஒரு இருதயத்தை நம்ம என்ன பண்ணணும், அவருக்கு முன்பாக நம்ம சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் கற்றுக்குறோம். அடுத்த ஒரு டாபிக் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்குதல். அப்படின்னா ஸோ அப்போ வெறும் தேவன் நம்மளை வழி நடத்துவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாத்திரம் போதாது. இப்போ நம்ம பெற்றுக்கொண்ட அழைப்பை நம்ம எப்படி உறுதியாக பற்றி கொள்வது அப்படிங்கிறத குறித்து தான் இந்த ஒரு டாப்பிக்கை அவர் சொல்கிறார். ஸோ இதில் மாத்திரம் இங்கிலீஷில் அந்த பாயிண்ட்ஸ் போட்டிருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா இந்த அழைப்பை உறுதியாக்குறதுக்கு 2 காரியங்கள் செய்யப்படணும். ஒன்று தேவன் செய்கிறார், இன்னொன்று நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இப்போ தேவன் இந்த ஒரு காரியத்துக்கு என்னென்ன செய்கிறாருங்கிறத இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. ஸ்டெப்ஸ் பிலாங் டு காட் அப்படிங்கிறத நான் வாசிக்கலாம். The predetermination to have such a new creation, the invitation to some to develop the necessary character, the arrangement of matters so that the invited ones might be able to attain an acceptable condition in conformity to the call. நாம் அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக பற்றி கொள்வதற்கு தேவன் செய்யக்கூடிய 3 காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீ டிட்டர்மினேஷன் டு ஹேவ் சச் அ நியூ கிரியேஷன் அப்படின்னா முன் தீர்மானித்து அவர் புதிய சிருஷ்டியாக
நம்மளை அழைப்பது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ தேவன் என்ன பண்ணணும், நம்மளை அழைக்கணும். ரெண்டாவது, இன்விடேஷன் டு சம்ஒன் டு டெவலப் த நெசசரி கேரக்டர். அப்படின்னா ஒரு சில குணாதிசயங்களை வளர்த்தி கொள்வதற்கு நம்மளை என்ன பண்ணுறார், அவர் அழைக்கிறார். அதே சமயத்தில் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மேட்டர் ஸோ தட் த இன்வைட்டட் ஒன் மைட் பி ஏபிள் டு அட்டைன் அக்செப்டபிள் கண்டிஷன் இன் கன்ஃபர்மிட்டி டு த கால். அப்படின்னா அந்த கேரக்டர் அவர் பெற்றுக்கொள்றதற்கு ஏற்ற சூழ்நிலை அவரே என்ன பண்ணுறார், ஏற்படுத்தி கொடுக்குறார். ஸோ அப்போ நம்ம புதிய சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு நிலைமையை பெற்றுக்கொள்றதுக்கு தேவன் என்னெல்லாம் செய்கிறார்னா, நம்மளை அழைக்கிறார், என்ன குணாதிசயங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறார், அதற்கேற்ற சூழ்நிலை அவர் என்ன பண்ணுறார், நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறார். இப்போ பதில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத கூட நம்ம வாசிக்கலாம். Steps belong to elect. Accept the call, making a full consecration. With zeal conform to the conditions and limitations attaching thereto. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அழைப்பின் மேன்மையை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு நம்மளை முழுமையாக என்ன பண்ணணும், அர்ப்பணிக்கணும். அதான் ஃபுல் கான்சக்ரேஷன். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த அழைப்புக்குரியவர்களாக அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கோட்பாடுகளுக்கு ஏற்றபடி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணிக்கணும், மாற்றி நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஸோ அப்போ அழைப்பை அந்த மேன்மையை புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கணும். அதே சமயத்தில் அந்த மேன்மைக்குரிய ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாழணும். ஸோ அப்போ இந்த ஒரு மேன்மைக்குரிய வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்வது அப்படிங்கிறத 2 பேதுருவில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை நமக்கு கோடிட்டு காட்டுறார். வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10-11ஆம் வசனங்கள். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். ஸோ இது ஏதோ ஃபார்முலா மாதிரி இருக்கு. அவர் சொல்றார், இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. அப்படின்னா இப்போ நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஷார்ட்கட் சொல்லித்தர மாதிரி, இப்போ இது மாத்திரம் செஞ்சுருங்க, கண்டிப்பாக என்ன ஆக மாட்டீங்க, கீழே விழுக மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம மேலே வாசிச்சிருக்கோம். ஒவ்வொரு கேரக்டர்ஸ் குறித்து சொல்லியிருக்கார். ஸோ அப்போ நம்ம தெரிந்து கொள்ளப்படக்கூடிய அந்த விஷயத்தை உறுதிப்படுத்தப்படணும் அப்படின்னா இந்த குணாதிசயங்கள் நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம கன்ஃபார்மாக சொல்லிடலாம், நம்ம கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டோம், கீழே விழுக மாட்டோம். இதுதான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்குள் பரிபூர்ணமாய் அளிக்கப்படணும். அப்படின்னா அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த காரியங்கள் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும், உள்ளே போக முடியும். ஸோ அந்த கேரக்டர்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயடக்கம். இது எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு. ஸோ இப்போ இந்த ஒரு கேரக்டர் நமக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக நம்ம சொல்லலாம், நம்மளுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், உறுதியாக்கிட்டோம். கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண மாட்டோம், இடறி விழ மாட்டோம். ஸோ இப்போ சகோதரர் என்ன சொல்கிறாருன்னா, இதில் எல்லாத்தையுமே அன்பை போட்டு நீங்கள் படிங்கன்னு சொல்கிறார். இப்போ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷம் அப்படின்னா அன்பில் அதிக சந்தோஷம், சமாதானம் அப்படின்னா இளைப்பாறுதலில் அன்பு, நீடிய பொறுமை அப்படின்னா அன்பு நீடிப்பது, தயவு அப்படிங்கிறது சமுதாயத்தில் அன்பு, நற்குணம் அப்படிங்கிறது செயல்பாட்டில் அன்பு, விசுவாசம் அப்படிங்கிறது வாழ்க்கை என்னும் யுத்த காலத்தில் அன்பு, சாந்தம் அப்படிங்கிறது தன்னலமில்லா அன்பு, இச்சையடக்கம் அப்படிங்கிறது பயிற்சியில் வரக்கூடிய அன்பு. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் எப்படி கொண்டு வந்து ஃபைனலாக நிறுத்திட்டார் அப்படின்னா, அன்பு இருந்தால் கண்டிப்பாக விழுக மாட்டீங்கன்னு கன்க்ளூட் பண்ணி முடிச்சிட்டார். ஸோ அப்போ அழைப்பையும் தெரிந்து கொள்ளப்படுதலையும் உறுதியாக்கணும் அப்படின்னா ஒரே விஷயம் வேணும், அன்பு. அன்பு எப்படிலாம் செயல்படுது அப்படின்னா, சந்தோஷத்தில் செயல்படும், சாந்தத்தில் செயல்படும், நீடிய பொறுமையில் செயல்படும், தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஸோ அப்போ இது நம்ம சொல்லுவோம்ல, சுருக்கி கடைசி ஒன்லைனர் அப்படின்னு சொல்லி கேட்போம். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த ஒரே லைனில் சொல்லுங்கள் அப்படின்னா அன்பு அப்படின்னு நிறுத்திட்டார். அதை ப்ரீஃப் பண்ணணும் அப்படின்னா அன்புக்குள்ளே இந்த 8 குணாதிசயங்கள் இருக்குது. ஸோ இப்போ இதை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த வாய்ப்புலேருந்து என்ன பண்ண மாட்டோம், இடறி விழுக மாட்டோம். அப்படின்னா இப்போ இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தாலே நமக்கு சோர்வு வந்துடும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, மெஜாரிட்டி கேரக்டர் நம்மக்கிட்ட என்ன ஆகாது, இருக்காது. ஸோ அப்போ இதுவும் நம்மளை சோர்வுக்கு தான் வழி நடத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, சகோதரர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இது நம்மளுடைய டார்கெட். இப்போ ரன்னிங் ரேஸ் ஓடிட்டு இருக்கவர் அங்கே டார்கெட் இருக்குன்னு பார்த்துட்டு இங்கே டயர்டாக உட்கார்ந்தாருன்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது. அதே மாதிரி இந்த குணாதிசயங்கள் நம்ம மரணத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணி ஆகணும், நம்ம வெளிக்காட்டியாகணும். அப்படிங்கிறதோடைய இப்போ தற்காலிகமாக இப்போ நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக என்ன ஆகாது, இது பூர்ணமாக நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ அப்போ நம்முடைய கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த குணாதிசயங்களை நான் என்ன பண்ணிக்கணும், என்னுடைய வாழ்க்கையில்
நான் காட்டணும். அதற்கேற்ற சூழ்நிலையில் கண்டிப்பாக யாரை ஏற்படுத்தி கொடுத்துருவா? தேவனே ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதனால தான் சகோதரி இதை எப்படி கம்பேர் பண்ணுறாருன்னு, இது ஒரு ரன்னிங் ரேஸ் அப்படின்னா, ரன்னிங் ரேஸில் இருக்கிறவங்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ். நாம் எதுக்காக ஓடிட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கம் மாத்திரம்தான் அவங்க மனசில் இருக்கும். அது எந்த விதமான ரன்னிங் ரேஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, 100 மீட்டராக இருந்தாலும் சரி, மேரத்தான் மாதிரி ஒரு பெரிய ஓட்டமாக இருந்தாலும், அவங்க ஓடும்போது பக்கத்தில் இருக்கவங்கள பார்க்க மாட்டாங்க. சுற்றி இருக்கக்கூடிய எந்த சூழ்நிலையும் அவங்களை என்ன பண்ணாது, பாதிக்காது. அதே போல தான் இப்போ நம்ம ஒரு ரன்னிங் ரேஸில் இருக்கோம், ஒரு ஓட்டப்பந்தயத்தில் இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய நோக்கம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன பண்ணாது, நம்மளை கண்டிப்பாக பாதிக்காது. ஸோ அப்போ தொடர்ந்து நம்ம அந்த ஃபோக்கஸ்டோட ஓடினா மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும், அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இப்போ நம்முடைய ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 8 கேரக்டரை காட்டின ஒரு அன்பு. ஸோ அப்போ நம்ம ஃபோக்கஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபோக்கஸ்க்காக ஓடும்போது நம்மளுடைய உலக பிரகாரமாக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எந்த விதமான சூழ்நிலையும் எந்த விதமான மனிதர்களும் நம்மளை என்ன பண்ண முடியாது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, அன்புக்குள்ளே இருக்கக்கூடிய 8 குணாதிசயங்கள் இது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம காட்டணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோடு நம்ம என்ன பண்ணோம், ஓடணும். ஒரு சில சமயத்தில் நம்மளுடைய ஓட்டத்தில் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பேர் பண்ணி பார்ப்போம். அதான் சகோதரர் சொல்கிறார், டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். அப்படின்னா ஓடும்போது ஒரு சில சமயத்தில் நம்மளோட ஒருத்தர் வேகமாக ஓடி போவார். நம்ம என்ன நினச்சிப்போம், இவ்வளோ வேகமாக நமக்கு முன்னாடி போகிறார், நமக்கு சான்ஸ் மிஸ் ஆயிருன்னு சொல்லிட்டு நம்ம வேகமாக ஓடக்கூடாது. என்ன பண்ணோம், நமக்கு என்ன திராணி இருக்கோ அதில் என்ன பண்ணோம், ஓடணும். ஏன்னா ஒரு வேளை ஒருத்தர் வேகமாக ஓடி போய் நின்றுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரால் போய் ஜெயிக்க முடியுமா, முடியாது. அதே சமயத்தில் நம்ம ஓடிட்டு இருக்கும்போது நம்மளை விட ஒரு 100 மீட்டர் ஒருத்தர் பின்னாடி வரார், அப்போ நம்ம ஸ்லோ பண்ண முடியுமா, கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ அப்போ ரன்னிங் ரேஸில் கண்டிப்பாக நம்ம பண்ணக்கூடாது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை கிராஸ் பண்ணுறவங்களையோ நமக்கு பின்னாடி இருக்கவங்களையோ கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தவறான விஷயத்தில் நம்மளை வழி நடத்திடும். வேகமாக ஓடுறவங்கள பார்த்து நம்ம வேகமாக ஓடணும்னா அந்த டார்கெட் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி டயர்டாகி நின்றுவோம். அதே சமயத்தில் நம்மளோட ஸ்லோவாக ஓடுறாங்கன்னு சொல்லி அவங்கள பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், ஸ்லோவாக ஓடி அந்த ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனே அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, யாரையும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கம்பேர் பண்ண. அதாவது உங்ககிட்ட ஒரு பாவம் இருக்கா, அதை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. அதே சமயத்தில் உங்ககிட்ட பாவம் இல்லையா, அதையும் என்ன பண்ணாதீங்க, கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. வாசிக்கலாம் 230 பக்கம். வாசிக்கிறோம். நம்முடைய திறமைக்கேற்ப நம்மை எளிதாக சூழ்ந்திருக்கிற பாவங்களை எல்லாம், அவைகள் எப்படிப்பட்டவைகளாக இருந்தாலும், ஓட்டத்தில் நம்முடைய பாவங்கள் மற்றவர்களுடையதைப் போல இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதை நீக்கிவிட்டு அந்த பெரிய பந்தய பொருளை அடையும்படி உண்மையாக ஓடுவோம் என்று தீர்மானித்தோம். ஸோ அப்போ நம்மளுடைய தீர்மானம் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு பாவம் இருக்குது அப்படின்னா அதை மற்றவங்கள்ட்ட இருக்கான்னு நம்ம செக் பண்ண தேவையில்லை, இல்லாட்டி அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தேவன் ஒரு பந்தய பொருள் வச்சுருக்கார் அப்படின்னா அந்த பந்தய பொருள் ரொம்ப சிம்பிள், புதிய சிருஷ்டி. அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதற்கு 8 விதமான கேரக்டர் தேவை, அதில் எல்லாத்துலேயும் அன்பு இருக்கணும். ஸோ இப்போ இதை கோலாக வச்சு நம்ம ஓடும்போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்மளை விட வேகமாக ஓடுறவங்களையும் நம்ம பார்க்க மாட்டோம், நம்மளை விட ஸ்லோவாக ஓடுறவங்களையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், பார்க்க மாட்டோம். ஆனால் கண்டிப்பாக இதில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையோடு என்ன பண்ணணும், ஓடணும். அப்படின்னா ஒரு சில டைமில் விட்டுறலான்னு தோணும். ஆக்சுவலாக ரன்னிங் ரேஸ் ஓடினவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரியும். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகாது, மூச்சு மேலே கீழே வாங்கும், கை கால் எல்லாமே தளர்ந்துடும். எப்படியாவது யாராவது போதும்பா நின்று அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணிடுவோம், நின்றுவோம். ஏன்னா யாராவது ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பரிதாபத்தில் என்ன பண்ணிகிட்டு இருப்போம், ஓடிட்டு இருப்போம். யாரும் சொல்லலின்னு என்ன பண்ணிடுவோம், ஓடிடுவோம். ஸோ அப்போ அந்த இடத்துல நமக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரையும் நம்மளை உற்சாகப்படுத்துறதோ நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறதோ நம்ம கேட்க தேவையில்லை. நம்மக்கிட்ட என்ன வேணும்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பொறுமையான ஒரு ஓட்டம் நம்மக்கிட்ட வேணும். வாசிக்கலாம் எபிரேயர் 12 அதிகாரம் 1 வசனம். எபிரேயர் 12 அதிகாரம் 1 வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். நமக்கு சுற்றி இருக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு, இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், எடுத்து ஓரமாக வச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கூடவும். அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஸ்பீடு தேவன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு, அதில் கான்ஸ்டண்ட்டாக ஓடினாலே கண்டிப்பாக என்ன பண்ணிடுவோம், ரீச் பண்ணிடுவோம். இதில் ஸ்பீட் பண்ணுறது ஸ்லோ பண்ணுறதுலாம் நம்ம கம்பேர் பண்ணி பண்ண தேவையில்லை. நம்மளால் முயன்றதை தேவனுக்கு என்ன பண்ண முடியும், நம்மளால் செய்ய முடியும். ஆனால் இது கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். மரண பரியந்தம் இதை செய்யணும். அப்படி ஓடினா மாத்திரம்தான் அந்த எல்லை அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை நம்மளால் என்ன பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும். இதே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் இருந்துச்சு.
இப்போ எப்படி நம்ம ஓட்டப்பந்தயத்தை கம்பேர் பண்ண மாதிரி அந்த சிலுவையில் அறையப்பட்டு தொங்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமையும் எப்படி தான் இருந்திருக்கும். இதே மாதிரி தான் சரீரத்தில் அதிகப்படியான ஒரு துன்பம் இருந்திருக்கும். ஏதாவது ஒரு ஆறுதல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு அவர். கடைசியாக தேவன் என்ன பண்ணுறார், பேசலன்னு சொல்லும்போது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி அவர் முடிக்கிறார். ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு உட்படுத்தி தான் தேவன் என்ன பண்ணார், அவரை அந்த உயர்த்தினார். ஸோ மரண பரியந்தும் யார் யாரெல்லாம் உண்மையுள்ளவராக இருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும், ரட்சிக்கப்பட முடியும். ஸோ அப்போ இதற்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு விடாமுயற்சி, ஒரு நீடிய பொறுமை நமக்கு தேவை. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓடும்போது கண்டிப்பாக அந்த டார்கெட் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த டார்கெட் அப்படிங்கிற ஒரு அன்பை 4 வகையாக சகோதரர் பிரிக்கிறார். ஸோ இந்த ஏன்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் எதை பேஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு. ஸோ அப்போ நம்மளுடைய எல்லை எதுனா அன்பு. அன்புக்குள்ளே இருக்கக்கூடிய 8 கேரக்டர் நம்ம பார்த்துட்டோம். அந்த கேரக்டர் நமக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக இந்த வாய்ப்புலேருந்து நம்மளை யாரும் எடுத்து போட முடியாதுங்கிறத நம்ம என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். ஸோ இனி அடிஷ்னலாக அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அன்பில் 4 டிவிஷன்ஸ் சொல்கிறார். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடமை அன்பு. இதாவது இது வந்து ஸ்டேஜஸாக நம்முடைய வாழ்க்கையில் அன்பினுடைய பரிமாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஃபஸ்ட்டு ஒரு கடமை அன்பு வரும். அதாவது தேவன் இந்த அழைப்புக்குள்ளே நம்மளை கொண்டு வந்திருக்கார், அதன் நிமித்தமாக தேவன் பேரில் நம்ம செலுத்தப்படக்கூடிய ஒரு அன்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கடமை அன்பு அப்படின்னு சொல்கிறார். அதாவது இது எப்படி நம்ம யோசிச்சுக்கலாம்னா பேப்டிசம் எடுக்கும்போது நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்கும், ஃபைனலாக இந்த 4வது ஸ்டேஜ் அன்பை நம்ம கடக்கும்போது நம்ம மரணத்தில் இருப்போம் அப்படிங்கிற ஒரு ப்ராடாக நம்ம யோசிக்கலாம். அப்படி யோசிக்கும்போது ஃபஸ்ட்டு பேப்டிசம் எடுக்கும்போது தேவன் இந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுத்துருக்கார், அதற்காக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம செயல்படுத்தக்கூடிய ஒரு அன்பை தான் எப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கடமை அன்பு. அதாவது பிறந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அப்படின்னா கொடுத்தது திருப்பி கொடுக்க தெரியும். அதே போல் வாய்ப்புக்குள்ளே வந்தவங்களுக்கு நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா நம்ம திருப்பி என்ன பண்ணோம், தேவனுக்கு அன்பு செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மாத்திரம் தெரியும். இதுக்கு அடுத்த ஒரு அன்பு அவர் எது சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நேசிக்கும் அன்பு. ஸோ இப்போ இந்த நேசிக்கும் அன்பு நம்மக்கிட்ட எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவருடைய சத்தியங்களை நமக்கு கொடுப்பார். அப்படி கொடுக்கும்போது நம்ம நிறைய விஷயங்களை புரிஞ்சுப்போம். அதில் பிரதானமான ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய குணலட்சணங்கள் 4 இருக்குது. அன்பு, நீதி, ஞானம், வல்லமை. ஸோ அப்போது இது எல்லாத்தையும் தேவன் இந்த அழைப்புக்குள்ளே வந்த நமக்கு அவர் என்ன பண்ணியிருக்கார், கொடுத்துருக்கார். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம உணரும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய அன்பை குறித்து அதிகமாக படிக்கும்போது நம்ம கடமைக்காக அன்பு செலுத்த மாட்டோம், அவரை நேசித்து என்ன பண்ணுவோம், அன்பு செலுத்துவோம். அதாவது அழைப்புக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்காருங்கிறதுக்காக அன்பு செலுத்தாமல் அவருடைய குணலட்சணங்களை புரிஞ்சுக்கிட்டு அவருடைய குணாதிசயம் இப்படி இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர் மேலே என்ன பண்ணுவோம், அன்பு செலுத்துவோம். இதுக்கு சகோதரர் ஒரு ரெஃபரன்ஸ் வசனம் சொல்கிறார், வாசிக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசத்துக்குள்ள வந்துடுறீங்க, நீங்கள் அன்பில் எப்படி இருக்கீங்க, வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோட கூட இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் இன்னதென்று உணர்ந்து. ஸோ அப்போ என்னைக்கு நம்ம இதை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு கடமைக்காக அன்பு செலுத்த மாட்டோம். அன்னைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனை நேசித்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு செலுத்துவோம். ஸோ அப்போ நம்மளுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடன்படிக்கை பண்ணியிருக்கோம், அவருக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்லேருந்து அடுத்தது எப்படி போவோம் அப்படின்னா தேவன் இவ்வளவு தூரம் என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய இரக்கங்களை காட்டியிருக்காரா அப்படிங்கிறத உணரும் போது இதற்காக நான் என்ன பண்ணுறேன், அவர் மேலே நான் பிரியமாக இருக்கேன், அவர் மேலே நான் அன்பு செலுத்துறேன்னு செலுத்தப்படக்கூடிய அன்பு தான் நேசிக்கும் அன்பு அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் அவர் சொல்கிறார். ஸோ இதுக்கு அடுத்த ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா சகோதர அன்பு. ஸோ இந்த சகோதர அன்பு அவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நம்ம ஆரம்பத்தில் பேப்டிசம் எடுத்து வரோம் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய எல்லா சகோதரர் மேலேயும் நம்மளால் என்ன பண்ண முடியறதில்ல, முழுமையான ஒரு அன்பு காட்ட முடியறதில்ல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில நபர்களுடைய அவங்களுடைய குறைகளை நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளால் பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா நம்முடைய சகோதரர்கிட்ட முழுமையான ஒரு அன்பை நம்மளால் காட்ட முடியாது. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து நம்மளுடைய பலவீனத்தை தேவனுடைய பூர்ணத்துக்கு கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தேவனுடைய அன்பு நமக்கு நல்லா புரியும். அதாவது தேவன் பூர்ணமாக இருக்கார், நம்ம அபூர்ணமாக இருக்கோம். ஆனால் நம்ம மேலே அவர் என்ன பண்ணுறார், அன்பு செலுத்துகிறார் அப்படிங்கிறத உணரும் போது நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்ம நல்லா இருக்கோம், அதாவது நம்ம பாவம் செய்யலை, இன்னொரு சகோதரர் பாவம் செய்கிறார் அப்படின்னா அவரை வெறுக்காமல் அவர் மேலே என்ன பண்ண ஆரம்பிப்போம்,
அன்பு செலுத்த ஆரம்பிப்போம். ஸோ அப்போ இந்த சகோதர அன்பு செலுத்தப்படணும் அப்படின்னா நமக்குள்ள என்ன ஒரு அன்பு இருக்கணும் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் நேசிக்கும் அன்பு இருக்கணும். அதுக்கு அதுக்கு அதிகப்படியாக என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பார்வையில் எப்படி நம்ம பாவிகளாக இருக்கிறோம், இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறார், நம்ம மேலே அன்பு செலுத்துகிறார். அதே போல் ஒரு சில சமயத்தில் ஒரு சில கேரக்டர் நம்ம கூட இருக்கிறவர்கள் குறைவுபடும் போது அவர்களை வெறுக்காமல் அவர்கள் மேலே நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம், அன்பு செலுத்த ஆரம்பிப்போம். எப்போ நம்ம இதை கற்றுக்கிறோமோ, நம்மக்கிட்ட நல்ல விஷயங்கள் இல்லாத போதும் தேவன் என்ன பண்ணுறார், நம்மக்கிட்ட அன்பு செலுத்துகிறார். அதே போல் நம்ம கூட இருக்கவங்க கிட்ட ஒரு சில டைமில் நமக்கு ஏற்ற ஒரு நன்மைகள் அவங்கக்கிட்ட இல்லாத போதிலும் நம்ம என்ன பண்ணோம், அவர்கள்கிட்ட அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். வாசிக்கலாம், பக்கம் 231 முதல் 32 வரை. 231 மற்றும் 232 பக்கங்கள். ஓட்டப்பந்தயத்தின் 3வது குறிக்கோளை சகோதரருக்கான அன்பு என்று அழைக்கிறோம். ஆரம்பத்திலிருந்து பிதாவுக்கு காட்டின கடமை அன்பை விட சகோதரருக்கு காட்டின கடமை அன்பு குறைவானது என்று உணர்கிறோம். ஸோ ஆரம்பத்தில் அது எப்படிதான் இருந்துச்சு, கம்மியாக தான் இருந்துச்சு. தொடர்ந்து வாசிக்கலாம். ஏனெனில் சகோதரர் நமக்கு குறைவாக செய்திருக்கிறார்கள். நாம் அவர்களை அறிந்து கொண்டதின் முக்கியமான காரணம் பிதாவின் சித்தம் அப்படியாக இருந்தது. ஆனால் நாம் நீதியின் ஒழுங்குகளை பார்த்து அதன் மூலம் பிதாவை உயர்வாக எண்ணிய போது நம்முடைய வேண்டுமென்று செய்யப்படாத கரைகள் இருந்தாலும் அப்பொழுதும் பிதா தாமே நம்மை நேசிக்கிறார் என்பதை பார்த்த போது நம்முடைய இருதயங்கள் சகோதரர்கள் பக்கம் அதிகமாக விசாலம் அடையவும் ஆழமாகவும் தொடங்கின. ஸோ அப்போ எப்போ அதிகமாக நம்ம அன்பு செலுத்துறோம் அப்படின்னா, நம்மளுடைய பாவங்களுக்காக தேவன் இவ்வளோ தூரம் நமக்காக இறங்குறார். நம்ம பர்பஸாக சில பாவங்கள் செய்கிற, நம்மளுடைய இயலாமையினால் ஒரு சில பாவங்கள் செய்கிறோம். அப்பயும் தேவன் என்ன பண்ணுறார், நமக்கு இறங்குறார். நமக்கு புரியும் போது அதே போல் நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் இயலாமையினால் ஒரு பாவம் செய்யும்போது நம்மளும் என்ன பண்ணுவோம், அவருக்கு இறங்குவோம் அப்படின்னா. ஸோ அப்போ தேவன்கிட்டேருந்து நம்ம பெற்றுக்கொள்கிறத நல்லா உணர்ந்துட்டோம்னா நம்ம மற்றவர்களுக்கு அதை என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக செய்வோம். ஒருவேளை நம்ம செய்யலை அப்படின்னா தேவன்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மை நம்ம என்ன பண்ணல, இனியும் உணரல. என்னைக்கு உணர்றோமோ அதற்கேற்ற ஒரு கேரக்டர் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவோம், சகோதரர்கள் மத்தியில் நம்ம காட்ட ஆரம்பிச்சிடுவோம். இதுதான் சகோதரர் சொல்கிறார். நம்ம அதிகமாக வாசிக்கக்கூடிய ஒரு வசனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய கண்ணில் இருக்கக்கூடிய உத்திரத்தை எடுத்து போட்டு உன்னுடைய சகோதரன் கண்ணில் இருக்கக்கூடிய நீ என்ன பண்ண, துரும்பை எடுத்து போடு. ஸோ இதுக்கு எப்படி அவர் இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாரு அப்படின்னா, ஒரு சகோதரர்கிட்ட போயிட்டு நம்ம சொல்கிறோம், உங்கள் கண்ணில் துரும்பு இருக்கு எடுத்து போடுங்க அப்படின்னா நம்ம அவர்கிட்ட என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, குற்றம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் காட்டக்கூடிய ஒரு மேலான ஒரு அன்பு நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அப்போ குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு குணாதிசயத்தை தான் அவர் எப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோம், தூசியை பார்க்குறோம், நமக்கு கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய உத்திரத்தை நம்ம பார்க்குறதில்ல. ஆனால் உத்திரம் எப்படி இருக்குன்னா, தேவன் நம்ம மேலே காட்டின ஒரு இரக்கத்தை நம்ம உணராமல் நம்ம இன்னொருத்தருடைய பாவத்தை போய் சுட்டி காட்டும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துரும்பை எடுத்து போடக்கூடிய ஒரு நபர்களாக இருப்போம். நம்ம கண்ணில் எப்படி இருக்கும், உத்திரம் இருக்கும். வாசிக்கலாம். 232 பக்கம். பிதாவையும் குமாரனையும் பூரணராக நாம் காண்கிறோம். அவர்களிடத்தில் பூரணமற்றவை கிடையாது. அவர்கள் நமக்கு காட்டும் பெருந்தன்மையையும் அவர்களுக்கு நேராக உள்ள நம்முடைய குறைபாடுகளையும் நாம் அறியலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, அவங்க பூரணமா இருக்காங்க. அவர்கள் நமக்கு காட்டும் பெருந்தன்மையையும் அவர்களுக்கு நேராக உள்ள நம்முடைய குறைபாடுகளையும் நாம் அறியலாம்னா, அவங்க ரொம்ப பெருந்தன்மை என்ன பண்ணிக்கிறாங்க, நடந்துக்கிறாங்க நம்முடைய பாவங்களை. அவங்க தொடர்ந்து வாசிக்கலாம். நம்முடைய சகோதரரிடத்தில் ஒருவரிடத்தில் இந்த பலகீனத்தையும் மற்றவரிடத்தில் அந்த பலகீனத்தையும் காணலாம். இப்பொழுது வருகிற பொதுவான சோதனை நாம் சகோதரரிடத்தில் இப்படி சொல்லுவதாகும், உன்னுடைய கண்ணிலிருந்து நான் ஒரு துரும்பை எடுக்கட்டும். இப்படி துரும்பு எடுப்பது, சகோதரர்களுக்கு எதிராக குற்றம் கண்டுபிடிப்பது, தொந்தரவு கொடுப்பது போன்றவைகள் நாம் சரி செய்ய வேண்டிய பொறுமையின்மை, அன்பில்லாமை என்ற பெரிய உத்திரம் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. ஸோ அப்போ அந்த இடத்துல பெரிய உத்திரம் அப்படிங்கிறது எது சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட என்ன இல்லைன்னா பொறுமையின்மை இருக்குது, அதே சமயத்தில் அன்பு இல்லை. இப்போ அன்பு இல்லாமல் நம்ம செய்யப்படக்கூடிய ஒரு செயல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதரரை கூப்பிட்டு அவருடைய குற்றம் கண்டுபிடிக்கிறதாகவும் அவரை தொந்தரவுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ மேலான ஒரு அன்பு தேவன்கிட்டேருந்து நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா, அதே போல் ஒரு அன்பை நம்மளும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய சகோதரர்கள் மத்தியில் நம்ம காட்டுவோம். ஸோ இது 3வது ஒரு ஸ்டேஜ். கடைசி எது சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பூரண அன்பு அப்படின்னா இது எக்ஸ்ட்ரீம், நம்மளுடைய விரோதிகளையும் நம்ம ஸ்நேகிக்கிறது. ஸோ இதுதான் மரணம் மரிக்கும்போது நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு குணலட்சணம். அதாவது நம்முடைய ஓட்டத்தை நம்ம முடிக்கணும் அப்படின்னா நமக்கு இருக்க வேண்டிய ஒரு குணாதிசயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகளையும் என்ன பண்ணுறது, மன்னிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு கேரக்டர், ஒரு அன்பு நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் நம்ம என்னவாக உயர்த்தப்படுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குமாரனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு நம்ம உயர்த்தப்படுவோம்
படுவோம். வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ அப்போ கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் அப்படின்னா தேவன் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கும் எல்லா விஷயத்தையும் செய்யறதுக்கு தகுதிப்படுறதுக்கு தேவன் ஒரு சில குணாதிசயங்கள் நமக்கு என்ன பண்ணியிருக்கார், இந்த போர்க்கவசங்கள் போல் அவர் கொடுத்துருக்கார். ஸோ அதெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டு நம்ம செய்யப்படக்கூடிய எல்லா செயலும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது அன்பின் மூலியமாக நம்ம செய்யக்கூடிய காரியமாக இருக்கும். அதன் மூலியமாக கண்டிப்பாக அந்த பூர்ணமான ஒரு அன்பை நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால் காட்ட முடியும். நம்ம வாசிக்கலாம். பக்கம் 234 235 234 மற்றும் 235 பக்கங்கள். பிதாவுக்கு காட்டும் பூரண அன்பிலிருந்து நம்மை திருப்பும்படியாக அவர் குறித்ததான முழு மரியாதையையும் கீழ்ப்படிதலையும் குறைவாக காட்டும்படி நம்மை உந்துகின்ற சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வரும். சகோதரர்களை குறித்த சோதனைகளும் நமக்கு வரும். நாம் அவர்களுடைய பெருந்திரளான பாவங்களை மூடும்படியாக அன்பை அனுமதிக்கவில்லை. நாம் நேசித்து மெச்ச கற்றுக்கொண்டவர்கள் மேலும் பலகீனங்களை கண்டு பரிதாபப்படும்படியாக நாம் கற்றுக்கொண்டவர்கள் மேலும் கோபப்படும்படியாக யோசனைகள் வரும். நாம் நம்முடைய சத்துருக்களை நேசிக்க கற்றுக்கொண்ட பின்னர் சில சாதுரியமான காரியங்கள் உண்டென்றும் நாம் அவர்களுக்கு காட்டும் பெருந்தன்மைக்கு ஒரு வரம்பு இருக்க வேண்டும் என்ற சூழ்நிலைகள் நம்முடைய எதிரிகளை பொறுத்தவரையில் நமக்கு வரும். ஸோ இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஹைலைட் பண்ண ஒரு விஷயங்கள் தான். என்ன அப்படின்னா என்னைக்கு நம்ம எல்லாத்துடைய குறைபாடை மன்னிக்கணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் அந்த குறைபாடை அதிகமாக நமக்கு தெரிகிற மாதிரி நம்மளுடைய மாமிசம் என்ன பண்ணும், செயல்படுத்தப்படும். அதே சமயத்தில் ஒருவேளை ஒரு எதிரியை நம்ம மன்னிச்சிட்டே இருக்கோம் அப்படின்னா அப்போ நம்ம மைண்டில் சொல்லுவோம், என்ன சொல்லணும்னா பெருந்தன்மைக்கும் ஒரு வரம்பு இருக்க வேண்டும் என்ற சூழ்நிலை நம்மளுடைய எதிரிகளை பொறுத்த வரையில் நமக்கு வரும். அப்படின்னா எதெல்லாம் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும்னு சொல்கிறார். நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா சகோதரனை மன்னிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு விரோதமாக ஒரு பெரிய பாவத்தை ஒருத்தர் செய்வார். அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது, மன்னிக்க முடியாது. என்றைக்கு நம்ம எதிரியை மன்னிக்கணும்னு நினச்சி ஒருத்தர் நமக்கு துரோகம் செய்கிறார் அப்படின்னா அவர் மன்னிச்சிட்டே இருப்போம். ஒரு டைம் நமக்கு என்ன தோணுன்னா இதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது அப்படின்னு தோன்ற மாதிரி என்ன ஆகும், நிலைமைகள் வரும். இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணுறவங்கனால தான் எந்த அன்பை பெற்றுக்கொள்ள முடியும், பூரண அன்பு. எதுக்காக இதை கன்க்ளூட் பண்ணுறாரு அப்படின்னா எந்தெந்த நோக்கத்தை நம்ம வைக்கிறோமோ அதை உடைக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலை என்ன ஆகும் நம்முடைய வாழ்க்கையில் முன்னாடி வரும். அதையும் யார் கடக்கிறாங்களோ அவங்க தான் அந்த பூரண அன்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அப்போ இந்த டார்கெட் நம்ம கரெக்டாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தெரிந்து கொள்ளப்படுதல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்லேருந்து நம்மளை எடுத்து போட முடியாது அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். கடைசி டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறிந்து. இதுவும் ஒரு வாக்கியம் வசனத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு காரியம் தான். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 5ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3 மற்றும் 5ஆம் வசனங்கள். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்துனா அப்போஸ்தலர்கள் இப்போ தெசலோனிக்கர் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா நீங்கள் யாரால முன் அறிவிக்கப்பட்ட அதாவது முன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனால். அப்படின்னா ஒரு சிலருடைய வாழ்க்கையை கவனிக்கும் போதே கண்டிப்பாக புரிஞ்சுக்கலாம் இவங்க யார் அப்படின்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும். அப்படின்னா இந்த அழைப்புக்குள்ளே தேவன் சத்தியம் கொடுத்துருக்கார் நமக்கு புரியுது அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு சாதாரண செய்தியை கேட்டு வந்தவர்கள் கண்டிப்பாக கிடையாது. இது தேவனால் முன் தீர்மானிக்கப்பட்டு இந்த ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்காங்க, உட்கார்ந்துருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்களை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத சகோதரர் சொல்றார். வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12, 13ஆம் வசனங்கள். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக்கொண்டு ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஸோ அப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தேவனால் முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டு அழைப்புக்குள்ள வந்தவர்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்களை எப்படி தான் பார்க்கணும்னு சொல்றாருன்னா நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர் பிரியர். அப்படின்னா இந்த இடத்துல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருன்னா கண்டிப்பாக அவர் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான், தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷன் அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டு உங்களுடைய கேரக்டர் எல்லாம் அதாவது இரக்கம் தயவு மனத்தாழ்மை சாந்தம் நீடிய பொறுமை இது எல்லாத்தையும் நீங்கள் அணிஞ்சிக்கிட்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மன்னிங்க. ஸோ அப்போ இப்போ எப்படின்னா
தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி ஒருத்தரை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை தேவனால் முன்னறிந்த ஒரு நிலைமை. ஸோ அப்போ அந்த நிலைமைக்குள்ளே வந்தவங்க எல்லாருமே பரிசுத்தவான், தேவனுக்கு பிரியமாக இருக்கிறவங்க. ஆனால் எல்லாருமே குறைவு இல்லாமல் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்குள்ளேயும் என்ன இருக்கும்? குறைவு இருக்கும். ஆனால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னிச்சது போல் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒருத்தரை மன்னிச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன கேரக்டர் இருக்கணும்? இரக்கம், உருக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை. இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒருத்தங்களை பரிசுத்தவானா பார்ப்பீங்க. பார்த்து உங்களுக்குள்ள குறைபாடு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க? மன்னிச்சுக்குவீங்க அப்படின்னு சொல்றார். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு அழைப்புக்குள்ள வந்தவர்களும் இடரக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்போதான் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வாசிக்கலாம். மத்தேயு 24 அதிகாரம் 24 வசனம். மத்தேயு 24 அதிகாரம் 24 வசனம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். டார்கெட் வேற யாருமே கிடையாது. யாரெல்லாம் தெரிந்து கொள்ளப்படுதலில் வராங்களோ அவங்க தான் டார்கெட். அதான் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி கூடுமானாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க? வஞ்சிப்பாங்க. இதுவும் எப்போ தான் நடக்கிறது? கடைசி கால ஒரு காலங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த இடத்துலையும் இந்த ஒரு வசனங்கள் சொல்லிட்டு வரும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, கடைசி காலத்தில் இப்படிப்பட்டவர்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க? வஞ்சிப்பாங்க. அதே சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணப்படுவீங்க அப்படின்னா சிறையில் போடப்படுவீங்க, நிறையா உபத்திரவத்துக்கு உட்படுத்தப்படுவீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப ப்ரிப்பேர்டாலாம் இருக்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கு போங்க. என்ன பேசணும் என்ன செய்யணுங்கிற உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த டைமில் வெளிப்படுத்தப்படும். அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆறுதல்னா, டிஃபால்ட்டாக நம்மக்கிட்ட ப்ரிப்பரேஷனே இருக்காது, நம்மக்கிட்ட தகுதியே இருக்காது அந்த ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்றதுக்கு. அந்த டைமில் அவர் என்ன பண்ணுவார்? நம்ம கொடுத்து ஹெல்ப் பண்ணுவார். அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு வரக்கூடிய எல்லா சூழ்நிலையும் எதிர்கொள்றதுக்கு நம்மக்கிட்ட திராணி டிஃபால்ட் என்ன ஆகாது? இருக்காது. அந்தந்த டைமில் அவர் என்ன பண்ணுறார்? கொடுக்குறார். அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு குணாதிசயமே என்ன அப்படின்னா தேவன் பேரில் நம்பிக்கை. அப்படின்னா எந்த டைம்லையும் யாரை சார்ந்து தான் நம்ம இருக்கணும்? தேவனை சார்ந்த ஒரு சுயத்தை சார்ந்து நிற்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அப்போ கடைசி காலத்தில் அதிகமாக கீழே விழுகக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் தேவனுடைய ஒரு வழி நடத்துதலுக்காக நீங்கள் காத்திருக்கும் போது கண்டிப்பாக அவர் ஏற்ற காலத்தில் நம்ம என்ன செய்யணுங்கிறத அவர் என்ன பண்ணுறார்? நமக்கு சொல்லி கொடுத்து அவர் வழி நடத்துகிறார். ஸோ அப்போ இப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அழைக்கிறதுக்கு முன்னாடியும் சரி அழைச்சதுக்கு அப்புறம் பெரிய தகுதியெலாம் இருக்காது. ஒரே விஷயம், நம்முடைய இருதயம் அவருக்கு கீழ்ப்படுதலை காட்டும்படியாக நம்முடைய முயற்சிகள் எல்லாமே இருக்கும். அது பூர்ணமாக இல்லைனாலும் தேவன் என்ன பண்ணுறார்? கிறிஸ்துவனுடைய ஒரு பலியின் மூலியமாக அதை பூர்ணப்படுத்தி ஏற்றுக்கொள்கிறார். ஸோ இதை கன்க்ளூட் பண்ணக்கூடிய ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 1 அதிகாரம் 4 வசனம், 6 வசனம், 12 வசனம். எபேசியர் 1 அதிகாரம் 4, 6 மற்றும் 12 வசனங்கள். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஓகே, இந்த தெரிந்து கொள்ளப்பட்டதல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்னுடைய கன்க்ளூட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்டை எபேசியர் 1 அதிகாரத்தில் ஃபுல்லாக சொல்லியிருக்கார். அதில் ஒரு சில வசனங்கள் மாத்திரம் நம்ம கவனிக்கும் போது நம்முடைய அழைப்பினுடைய காரியம் என்ன அப்படின்னா, நம்ம அன்பில் எப்படி இருக்கணும்? பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களும். அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்தபடி நம்மளுடைய டார்கெட் அன்பு. அந்த அன்பு செலுத்துறதுல நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தமான இருக்கணும், குற்றம் இல்லாதவர்களாக இருக்கணும். இதுக்கு தான் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா கிறிஸ்துவின் மூலம் நம்மளை அழைச்சிருக்கார். அதான் அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாக கிறிஸ்துவுக்குள் அழைச்சிருக்கார். ஸோ அப்போ நம்ம கோல் ஃபிக்ஸ்டு. கூப்பிட்டதே எதுக்கு தான் அப்படின்னா அன்பு பூர்ணமாக செலுத்தணும், அதில் குற்றமே நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி நம்ம செய்யணும் அப்படிங்கிறத, இந்த அழைப்புக்குள்ளே வரணுங்கிறத உலக தோற்றத்துக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டார்? தீர்மானிச்சிட்டார். அடுத்த பாயிண்ட், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். அப்போ அழைப்புக்குள்ளே வரணுங்கிறத அவர் என்ன பண்ணிட்டார்? கிறிஸ்துவுக்குள்ளாக முன்குறிச்சிட்டார். தொடர்ந்து வாசி. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஸோ அப்போ இந்த இடத்துல தேவன் யாரையும் ஃபிக்ஸ் பண்ணல. யார் அழைப்புக்குள்ளே வரணுங்கிறது உலக தோற்றத்துக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அப்படி ஃபிக்ஸ் பண்ணவங்களுக்கு அவர் வச்ச டார்கெட் அன்பு. அந்த அன்பு பூர்ணமாக இருக்கணும், அதே சமயத்தில் குற்றமில்லாததாக இருக்கணும். அப்படி செய்யும்போது கிறிஸ்துவனுடைய சாயலை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதான் சொல்கிறார், நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னா. ஸோ அப்போ தெரிந்து கொள்ளப்படுதல் அப்படிங்கிற ஒரு உபதேசத்தில் நம்முடைய டார்கெட் அவர் என்ன பண்ணுறார்? நமக்கு சொல்லி கொடுக்குறார். அந்த டார்கெட்டில் நம்ம வாழ்க்கையில் ஒரு சில குறைபாடுகளோடு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஓடுறோம். ஆனால் நம்மளுடைய நோக்கம் சரியாக இருக்கும் பட்சத்தில் அவர் கண்டிப்பாக என்ன பண்ணுறார்? நமக்கு அந்த ஒரு வாய்ப்பை அவர் தரார். அதில் பிரதானமான ஒரு கோல் அவர் நமக்கு செட் பண்ணியிருக்கார். என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பு.
இது எல்லாத்தையும் நம்ம எதின் மூலியமாக தான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபத்திரவங்களின் மூலியமாக தான். ஸோ அப்போ இந்த அழைப்பை முழுமையாக நம்ம பிரயோஜனப்படுத்திக்கணும் அப்படின்னா அதிகமான உபத்திரவங்களை தேவன் தரார். அதான் எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்படி சொல்கிறாருன்னா ரட்சிப்பின் அதிபதி. ரட்சிப்பின் அதிபதி எப்படி தான் அவர் பூர்ணப்படுத்துறார்? உபத்திரவத்தினால தான். ஸோ அப்போ இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற நம்முடைய ரோல் மாடலே பூர்ணப்படுத்தணும் அப்படின்னா என்னதான் தேவைப்பட்டுச்சு? ஒரு உபத்திரவம், பாடுகள். இப்போ அதே போல் அவருடைய சரீரத்தில் நம்ம ஒரு அங்கமாக மாறணும், ஒரு முழுமையான ஒரு புதிய சிருஷ்டியாக தேவன் கிட்ட போய் நம்ம சேரணும் அப்படின்னா அதே போல் ஒரு பாடுகள் நம்ம சந்திக்கும் பட்சத்தில் மாத்திரம்தான் நம்ம அந்த 1,44,000 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கைக்குள்ளே நம்ம உட்பட முடியும். ஸோ அப்போ இந்த ஒரு அழைப்பு யாருக்கும், அதாவது இந்த நம்பர் யாருக்கும் என்ன ஆகலை, தேவன் ஃபிக்ஸ் பண்ணல. ஸ்டில் இந்த அழைப்பு என்ன இதாக இருக்குது, ஓப்பனாக தான் இருக்குது. யார் யாரெல்லாம் இந்த குணலட்சணத்தை காட்டுறாங்களோ கண்டிப்பாக தேவன் அவர்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பை அவர் கொடுக்கறதுக்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கார் அப்படிங்கிறத இந்த அத்தியாயத்தின் மூலியமாக நம்ம கற்றுக்கொள்கிறோம். தொடர்ந்து வரக்கூடிய அத்தியாயங்களை நம்முடைய சகோதரர்கள் நமக்கு தொடர்ந்து எடுத்துரைப்பாங்க. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.